Right, so we are live. Okay, so ஒரு peripheral devices check. Okay, so எல்லாருக்கும் கிளியராக கேட்குதான்னு பாருங்கள் on YouTube. ஓகே, ஐ திங்க் எல்லாருக்கும் கேட்கணும்னு நினைக்கிறேன். ரைட், ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம என்ன பில்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா we going to build a simple application on calendar. ஓகே, ஸோ என்ன அப்ளிகேஷன்னா பெருசாலாம் கிடையாது. we guys always எல்லா வீட்லேயுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், we will be having days calendar, right? ஸோ மந்த்லி கேலண்டர் இருக்கும், டே கேலண்டர் இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம வந்து we going to look on days calendar in தமிழ். ஓகே, ஸோ அது நம்ம எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். we are going to learn a lot. ஸோ என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன் கற்றுக்க போகிறோன்னா about API request, how to place an image from external sources, and அதில் காஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, CORSன்னு சொல்லிட்டு அந்த இஷ்யூ தான் ஃபேஸ் பண்ணோன்னா அது நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, தட்ஸ் வாட் அவர் கோல் இஸ் கோயிங் டு பி டுடே. ஓகே, அண்ட் ஆல்சோ இப்போது பிஃபோர் தட் ஐ வுட் லைக் டு ஷோ திஸ் ஆப். நான் ஆல்ரெடி நிறைய லைவ்ஸ்ட்ரீம் நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டெவலப்பருக்கான ரிசோர்ஸஸ். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ரேராக வச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ ரேரானதோட நீங்கள் கேள்விப்படாத சில விஷயங்கள் இருக்கும். ஓகே, அதெல்லாம் வந்து நான் இங்கே வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, ஸோ யூ கேன் see அந்த ஸ்க்ரீன் ஷேர் ஆகும். ஓகே ஓகே தெரியுதா இப்போ எல்லாருக்கும்? ரைட், ஸோ டிசைன்ஸ் போனீங்கன்னா, டிசைனில் போனீங்கன்னா யூ வில் ஹாவ் லைக் வாட் ஆல் ஸ்டேஷன்ஸ் யூ கேன் ஃபைண்ட் அவுட், அதெல்லாம் அங்கே இருக்கும். ஓகே, இஃப் யூ கோ டு ஆப் ஐடியாஸ் யூ கேன் see ஆல் ஆப் ஐடியாஸ். ஸோ அதை நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து உங்களுக்கு இஃப் யூ ஆர் ரன்னிங் அவுட் ஆஃப் ஆப் ஐடியாஸ் அப்படின்னா அந்த சமயத்தில் நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அதை ஒரு சேலஞ்சாக எடுத்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். ஓகே, ஸோ தட்ஸ் வாட் த ஆப் இஸ் ஆல் அபவுட். இஃப் யூ கோ டு ஹோஸ்டிங் யூ வில் ஹாவ் மல்டிபிள் ஹோஸ்டிங் சொல்யூஷன்ஸ், எப்படிலாம் ஹோஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருப்போம். இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் அகைன். ஸோ யாரெல்லாம் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் இந்த ரெபாசிட்டரியை ஃபோக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஓகே, ஸோ இட்ஸ் பவர் தென் போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். ஸோ அது மாதிரி நான் லைட்டாக பியூஸ்மாக பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் அகைன் பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ யாரெல்லாம் வந்து இங்கே இருக்கீங்களோ எல்லா கான்ட்ரிபியூட்ஸும் இது மாதிரி ஷோ ஆகும் உங்களுக்கு. ஓகே, இட் வில் பி ஷோ இட் இன் திஸ் வே. ரைட்டா, குட். ஸோ கோயிங் டு அவர் லாஜிக், நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் வந்து ஒரு விஷயம் நான் வந்து டெவலப் பண்ணியிருக்கேன். மீன் வைல் என்னென்னா, நம்ம இஃப் யூ கோ டு github.com ஒரு ப்ராஜெக்ட்லேயுமே நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ ஃபார் வாட் we are currently doing is நம்ம வந்து ஒரு ரெபாசிட்டரிலையுமே நம்ம வந்து வீட்டில் இன்ஸ்டால் பண்ணுறோம், டெய்லி இன்ஸ்டால் பண்ணுறோம், அப்புறம் தேவையில்லா ஃபைல்ஸ் ரிமூவ் பண்ணுறோம். இட்ஸ் கைண்ட் ஆஃப் டூ டைம் கன்சியூமிங், ரைட்? ஒன் டைம் தான், பட் அகெயின் இட்ஸ் கைண்ட் ஆஃப் டைம் கன்சியூமிங். ஸோ அதனால் ஐ ஹாவ் கிரியேட்டட் அண்ட் டெம்ப்ளேட். ஓகே, ஸோ இந்த டெம்ப்ளேட் பேர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால்ட் வீட் HTML tailwind. ஓகே, ஸோ இது ஒரு பப்ளிக் டெம்ப்ளேட். ஸோ விச் மீன்ஸ் எனி ஒன் கேன் யூஸ் திஸ் டெம்ப்ளேட். ஸோ இது வந்து ஒரு உங்களோட எல்லா டெவலப்மெண்ட்டுமே இது கொஞ்சம் ஸ்பீட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இட் ஹேஸ் இன்பில்ட் ஆஃப் இது தேவையான ஃபைல்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு அண்ட் கிட்லாம் அழகாக இனிட் பண்ணிவிட்டு அண்ட் உங்களோட டேபிள் சீசஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி பக்காவாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃப்ரம் யுவர் ஆப் ஐடியா யூ கேன் டேரக்ட்லி கண்டினியூ ஃப்ரம் தேர். ஓகே, ஸோ இதில் எப்படி யூஸ் பண்ண நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, யூ ஹேவ் டு ஜஸ்ட் click on this use this template. உங்கள் GitHubல போயிட்டு URL போயிருங்க, நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அண்ட் அந்த என்னோட கமெண்ட்டையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு விஷயம். ஓப்பன் திஸ் கமெண்ட். ஓகே, அண்ட் let me close this for now. ரைட், இப்போ என்ன பண்ணோன்னா, உங்களுக்கு GitHubல வந்து அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. லெட் மீ சென்ட் திஸ் லிங்க் ஆன் யூ. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த இதில் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் GitHubல லாகின் பண்ணி வச்சுருக்கணும். பண்ணிட்டோன்னா யூசஸ் டெம்ப்ளேட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிரியேட் நியூ ரெபாசிட்டரி. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, we going to create a new repository based on this template. அதான் அர்த்தம். ஓகே, ஸோ create new repository and I'm going to build an application called Tamil calendar, day calendar. ஓகே, இது ஒரு ஐடியா இன்ஸ்பிரேஷன் பார்க்கலாம். என்ன ஐடியா இன்ஸ்பிரேஷன்னா, இப்போது லாஸ்ட் இயர் ஓகே என்னோட பேஸ்ட் ஆன் என்னோட நீடி நான் பண்ணுறேன். ஓகேவா? என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஐ ஹவ் ரிசீவ் மெனி மந்த்லி கேலண்டர்ஸ். ஓகே, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து
எங்கள் சரியாக கேலண்டர்ஸ்லாம் அங்கே வரல ஓகேவா. ஸோ நம்ம வந்து நெட்டில் தான் போய் பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல நாள் எது கெட்ட நாள் எதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அதனால் எனக்கு வந்து ஐ எம் லுக்கிங் ஃபார் சம் தமிழ் கேலண்டர். ஸோ தமிழ் கேலண்டரில் அந்த இந்த சோன்ஸை போடுவாங்க இல்லையா, ராகு அது இது போடுவாங்க இல்லையா. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும். ஐ வாண்ட் டு see it in my application. ஸோ அதுக்கு நான் பார்க்கும்போது ஐ காட் சம் ஐடியாஸ். ஸோ தமிழ் கேலண்டர்னு போகிறேன் வச்சுக்கோங்களேன். ஓகே, let me do one thing. I will open it in interns. Okay, right, tab close பண்ணிக்கலாம். And let's go to github.com here. அங்கே அதே மாதிரி go to Vite HTML tailwind and new tab ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ தேவையில்ல க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இது தேவையில்லை, க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுவும் தேவையில்லை, க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது பழையசு. ஓகே, ஓகே. ஸோ தமிழ் கேலண்டர் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து நிறைய வருது. அதில் ஃபஸ்ட் நான் கிளிக் பண்ணேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து we are getting the monthly calendar. ஓகே, ஸோ தமிழில் இருக்குது. எனக்கு இது ஓகே, பட் எனக்கு வந்து அதோட வந்து டே கேலண்டர் நான் பண்ண போகிறேன். ஓகே, நான் இப்போ டேயில் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஒரு டாஸ்க் ஏற்ற நீங்கள் மந்த்லி நீங்கள் எப்படி பண்ணலாம்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். ஸோ ஸ்கால் பண்ணேன்னா ஐ எம் ரிசீவிங் தி டே கேலண்டர். கரெக்டாக? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் முடிஞ்சு போச்சு. ஓகே, அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன அது செகண்ட். ஸோ எனக்கு தான் நாள். ஸோ இந்த இமேஜஸை வந்து நம்ம வந்து புல் பண்ணி நம்ம வந்து நம்மளோட யூஐயில் காமிக்க போகிறோம். ஓகே, பேஸ்ட் ஆன் டேட். இப்போ நான் வந்து இஃப் ஐ செலக்ட் அ டேட் ஆன் மேபி 21st of January வச்சுக்கோங்களேன், அந்த சமயத்தில் வந்து அதோட கேலண்டர் வந்து ஷோ ஆகணும். அதான் டாஸ்க். ஓகே, ஸோ அது எப்படி பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we have to do the ரிசர்ச்சிங் அப்படின்னா எப்படிலாம் அந்த வெப்பேஜில் வந்து இந்த ஃபைலை வந்து வச்சுருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ கரண்ட்லி we don't have any API for this. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா what we can do is எப்படி அவங்க லிஸ்டட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த இமேஜ் வந்து ரைட் கிளிக் பண்ணுறேன், ஓப்பன் இமேஜ் நியூ டேப் தரேன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஐ காட் தி கெஸ்ட். என்ன கெஸ்ட் அப்படின்னா ஐடியா. ஸோ இயரில் வச்சுருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் டே, மந்த் அண்ட் இயர். இங்கே பார்த்தா தெரியும். 2 வந்து டே, 1 வந்து 01 வந்து மந்த்து, 2024 வந்து இயர். ஓகேவா? ஸோ இப்போ வாண்ட் டு டெஸ்ட் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், 2 வந்து மேபி 21 ஆக்கலாம் வச்சுக்கோங்களேன். 21 என்டர். அண்ட் நீங்கள் பார்த்தீங்களா அழகாக இமேஜ் மாறிடுச்சு. ஓகே, ஸோ லைக் வைஸ் நான் பேஸ்ட் ஆன் இப்போ இன்புட்லாம் எப்படி வச்சுக்கலாம், ஐ கேன் கெட் இட் ஃப்ரம் HTML ஆர் JavaScript வாங்கிட்டு அது பேஸ் பண்ணி எனக்கு இமேஜ் லோட் ஆகாமல் வச்சுக்கலாம். அதான் நம்மளோட ஐடியா. புரிஞ்சது எல்லாருக்கும்? ரொம்ப சிம்பிளான ஐடியா தான். நம்ம அதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணி சொல்லி பார்க்கலாம். ஃபைன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அதே மாதிரி ஐம் கோயிங் டு யூஸ் திஸ் டெம்ப்ளேட், கிரியேட் நியூ ரெபாசிட்டரி. அண்ட் இதுக்கு முன்னாடி நான் நிறைய பேருக்கு நான் சொன்னேன், அதை எவ்வளோ ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரியல. நீங்கள் பண்ணுற ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஐ சி லைக் மெனி பீப்புள் ஆர் ஜஸ்ட் யூஸிங் ஃபோக். வந்து ரொம்ப ரொம்ப ரேராக வந்து யாரெல்லாம் கான்டாக்ட் பண்ணுறீங்களோ அதை ஃபோக் யூஸ் பண்ணுறீங்க. பட் பிஃபோர் தட் யூ கேஸ் நீட் டு ஸ்டார் இட். வாட் இஸ் ஸ்டார் ஆக்சுவலி? ஸ்டார் என்னன்னா அந்த ரெபாசிட்டரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து அவங்கள ஸ்டார் பண்ணுங்கள். ஸ்டார் பண்ணும்போது தே வில் கெட் இன்ஸ்பிரேஷன், மோட்டிவேஷன். ஓகே, ஸோ ஏன் இருந்தாலும் சொல்லிட்டு போஸ்ட் வந்து போடுறாங்க வச்சுக்கோங்களேன், யாராக இருந்தாலும் லைக் பண்ண எல்லாமே ஆசைப்படுவாங்க இல்லையா? அதே மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் ரெகக்னேஷன். இந்த தேங்க்ஸு, இந்த ஸ்டாரு அதெல்லாம் வந்து யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் அதெல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, ஆஸ் எ டெவலப்பராக ப்ளீஸ் டூ தட். ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா யூசர்ஸ் டெம்ப்ளேட் கிளிக் பண்ணுறேன், கிரியேட் நியூ ரெபாசிட்டரி. அண்ட் இப்போ வந்து ஃப்ரம் திஸ் ரெபாசிட்டரி வந்து எல்லாமே வருது. ஸோ கரண்ட்லி ஹேவ் ஒன்லி பிரான்ச் இன் தட் ரெபாசிட்டரி. ஸோ நீங்கள் வந்து தரணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஃபைன். இப்போ வந்து யூ கேன் டைப் அ நேம். இது ஆப்னா அது தமிழ் கேலண்டர் டே கேலண்டர் போட்டுக்கிறேன். ஐ வாண்ட் டு பி ப்ரிசைஸ். டே கேலண்டர். இப்போ டே கேலண்டர் தானே, டே கேலண்டர் தானே இது பேர்? நான் தப்பாக சொல்கிறேண்ணா? கரெக்டு தான். ஓகே, டே கேலண்டர், சிம்பிள் டே கேலண்டர், தமிழ் கேலண்டர் டூ இப்படின்னு போடுவோம். அது தட் இஸ் எனஃப். மற்ற எல்லாம் எல்லாருக்கும் புரியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மற்ற எல்லாமே இருக்கட்டும். உங்களுக்கு இது மாதிரி காமிக்காது. ஓகே, இதை இக்னோர் பண்ணிடுங்க. கிரியேட் ரெபாசிட்டரி கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது என்ன பண்ணுன்னா பேஸ்ட் ஆன் மை டெம்ப்ளேட் விச் இஸ் ரீட் HTML tailwind. அந்த டெம்ப்ளேட் இருந்தது ஆட்டோமேட்டிக்காக வந்து இட் வில் கிரியேட் திஸ் ஃபாயில் ஃபார்மேட். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் இங்கே ஜெனரேட் பண்ணியிருக்கேன். பட் இது வந்து என்னோட ரெபாசிட்டரி நேம். இப்போ என்ன பண்ணிக்கலாம், டேட்டா இதை நான் க்ளோன் பண்ணிக்கலாம். க்ளோன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் இட் இஸ் மை ரெபாசிட்டரி, ரைட்? இப்போ நான் க்ளோன் பண்ணி எனக்கு வந்துச்சு. இப்போ நான் வந்து கோடில் திருப்பியும் npm
கிரியேட் அப்படின்னு போடணும் அவசியம் இல்லை, டெய்ல்வின் இன்ஸ்டால் பண்ணணும் அவசியம் இல்லை, பிகாஸ் ஆல்ரெடி எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இதில் ஆல்ரெடி பண்ணதுனால நான் என்ன பண்ணிக்கலாம், ஐ கேன் ஜஸ்ட் கிளிக் ஆன் கோட், அதில் வந்து டேட்டா வந்து இந்த க்ளோனை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, காப்பி, அண்ட் இப்போ நான் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, லெட் மீ ஓப்பன் மை டெர்மினல் ஆன் டெஸ்க்டாப். ஸோ ரைட் கிளிக், ஓப்பன் இன் டெர்மினல். நீங்கள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, லெட் மீ ரன் கிட் க்ளோன் அண்ட் எந்த பார்த்தோ அந்த லிங்க் கொடுங்க காப்பி பண்ணுறதை. அண்ட் இது எந்த ஃபார்மேட் வேணும்னு சொல்லி பாருங்கள். தமிழ் டே கேலண்டர் ஆப்பே வேணும்னா நீங்கள் அப்படியே விட்டுக்கலாம். இல்லை நான் ஃபைல் ஏதாச்சும் மாற்ற போகிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து தமிழ் கேலண்டர் ஆப் ரெண்டும் ஒன்று தானோ, இல்லை, ஸோ இது தமிழ் டேன்னு வச்சுருக்கோம், இது வந்து தமிழ் கேலண்டர் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து நேம் மாற்றுற மாதிரி. ஓகே, ஸோ ஃபார் நவ் எனக்கு வந்து நான் கிட்டில் இருக்க நேமே வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன், க்ளோன் ஆகுது. ஸோ ஒன்ஸ் எல்லாமே க்ளோன் ஆகிட்டோன்னே இங்கே பார்த்தே வந்துச்சு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணலாம், ஐ கேன் ரன் இட் யூஸிங் கோட் தமிழ் டே கேலண்டர் ஆப். ஸோ என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து இந்த விஎஸ் கோடில் இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறேன், இந்த ஃபோல்டர். ஓகே, ஸோ என்டர். ஓகே, ரன் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ நான் தமிழ்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு தேவையில்லை. ஓகே, எப்போயுமே தேவையில்லாத க்ளோஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் நல்ல விஷயம். ஓகே, தென் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஐ ஹேவ் டு ஃபாலோ தி ரீட்மி ஃபைல். ரீட்மி ஃபைல் நான் எதுவுமே வைக்கல ஸோ ஃபார். ஓகேவா? சிம்பிள் பாய்லர் கோட் தான் வச்சுருக்கேன். ஓகே, எப்படி இன்ஸ்டால் பண்ணோம் நீங்கள் இன்ஃபர்மேஷன் நீங்கள் போடுங்க. ரைட், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோட டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஐ ஹேவ் டு இன்ஸ்டால் இட். ரைட், ஸோ npm run devன்னு தந்தீங்க அப்படின்னா, இது பார்த்தீங்களா, vt is not recognized இருக்குது. பிகாஸ் வென் எவர் யூ க்ளோன் அ ரெபாசிட்டரி யூ ஹேவ் டு இன்ஸ்டால் இட். இங்கே வந்து நோட் மாடியூல்ஸ் ஃபோல்டருக்கு காண பாருங்கள். ஓகே, ஸோ வி ஹேவ் டு இன்ஸ்டால் இட். npm run இல்லை npm install. இது என்ன பண்ணோம்னா, இந்த பேக்கேஜில் இருக்க எல்லாமே வந்து இன்ஸ்டால் பண்ணும் நோட் மாடியூல்ஸை. இங்கே பார்த்தீங்களா, ரன் ஆகிட்டு இருக்கு, ரன் ஆகட்டும். எனக்கு நிறைய டவுட் இருக்குது ப்ரோ. இப்போது கேட்கலாமா? கேளுங்க ராஜ், கேளுங்க சார். அட்மின் டெய்லி நியூஸ் அப்டேட் பண்ணால் லேண்டிங் பேஜில் ஷோ ஆகணும் சார், அது ஜாவாஸ்கிரிப்ட் பண்ணலாமா சார்? இதுக்கு ஒரு ட்விட்டர் போடுங்க. பண்ணலாம் ஆக்சுவலி. பேஸ் அது வந்து ஒரு பேக் அண்ட் நாலேஜ் வேணும், அதுக்கு நம்ம வேணால் பில்ட் பண்ணலாம் கண்டிப்பாக. நீங்கள் இந்த இது பார்த்துட்டு இருங்க, நம்ம பேக் அண்ட் ஒர்க் பண்ணும்போது இது எப்படி பண்ணு சொல்லிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஃபைன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணியாச்சா? இப்போ வந்து ரன் பண்ணலாம். npm run dev ரன் ஆகிட்டு இருக்கு. ஓப்பன் பண்ண அப்படின்னா, ஸோ இதுதான் என்னோட URL அண்ட் ஒர்க் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் டெய்லிங் CSS இன்ஸ்டால்ட். செக் பண்ணி பார்த்துக்கலாமா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னோட HTML போயிட்டு இங்கே வந்து கலர் மாற்றுறேன், of 500 சேவ் அண்ட் வருது. ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லா யூசேஜுமே அது குறைச்சிச்சு. ஸோ இஸ் வாட் கால் டெம்ப்ளேட். ஸோ இதுமாரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த டெம்ப்ளேட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட். ரைட், ஸோ இப்போ நம்மளோட லாஜிக்கு போகலாம். என்ன லாஜிக்னா, ஆப் நேம் மாற்றுறேன் ஃபஸ்ட்டு. தமிழ் டே ஆப், டே கேலண்டர் ஆப் அப்படின்னு இருக்கிறேன். ஓகே, மற்றபடி இது என்ன பண்ணிக்கலாம், நம்ம யூஐ சேஞ்ச் பண்ணிக்கலாம், மற்றெல்லாம் ஆக்டிவிட்டிஸ் இருக்கட்டும், தட்ஸ் ஆல். அண்ட் பண்ணும் போதே என்ன பண்ணுங்கள், ரீட்மி ஃபைல் வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ தமிழ் டே கேலண்டர் ஆப். app screenshot yet to be updated. Okay, and live link வந்து என்ன இருக்க போகுது, லைவ் லிங்க் வந்து நமக்கு கால்குலேட் பண்ணி பேசுங்க பார்ப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நம்மளோட டெபாசிட் நேம். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா, it would be like this, right? http yes உங்கள் யூசர் நேம் anburocky3.github.io/ இதான் உங்கள் டெபாசிட் நேம், கரெக்டாக? ஸோ இதை லைவ் லிங்க் நீங்கள் போடும்போது காப்பி. அண்ட் இன்ஃபேக்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, ஐ வில் ஆல்சோ பப்ளிஷ் தட் டிப்ளாய் ஃபைல். ஓகே, மேபி அது இன்னும் கூட உங்களுக்கு ஸ்பீடாக இருக்கும். சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆத்தர்ஸ்லாம் சேமாக தான் இருக்குது, நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணும்னா. ஓகே, அண்ட் இந்த கிட்டப் ஃபைல் நான் பண்ணிக்க மாடிஃபை பண்ணிக்கிறேன். கேளுங்க, ஏதாவது டவுட்னா தான் கேளுங்க டக்குன்னு. கிட்டப் ஃபோல்டர் அண்ட் அதே மாதிரி என்ன பண்ணுறேன், லெட் மீ கோ ஹியர், வீட் கிட்டப் pages action. அண்ட் இதில் போனீங்கன்னா இதான் நம்மளோட ஃபைல், கரெக்டாக? ஸோ காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் இது வந்து கிட்டப்குள்ளே ஒர்க் ஃப்ளோஸ். ஓகே, ஒர்க் ஃப்ளோஸ்க்குள்ளே தான் we are going to create deploy.yml. ஸோ
let me paste this code and இங்கே வந்து deploy to okay let GitHub pages okay ரைட். இப்போ நான் சொன்னது எதுக்காவது ஏதாச்சும் புரியலையா யாருக்காவது? எல்லாருக்கும் புரிஞ்சதில்ல? சரி, இப்போ எல்லாம் முடிஞ்சது. நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பிகாஸ் நம்ம எல்லாம் மாடிஃபை சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட கோடுக்கு ஏற்றமாக வந்தாச்சு. நீங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம யூஐ எப்படி ரைட் பண்ண போகிறோம், நம்ம யூஐ. ஓகே, ஸோ என்ன யூஐ பார்த்தீங்கன்னா அகெயின் நீங்கள் யூ கேன் டிசைன் இன் டெய்ல்விண்ட் சிஎஸ், ஐ மீன் சாரி ஃபிக்மா இஃப் யூ வாண்ட். ஓகே, பட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லெட்ஸ் அசியூம் லைக் ரொம்ப சிம்பிளான அப்ளிகேஷன். அங்கே டேட் அண்ட் டைமு கீழே வந்து இமேஜ் வந்து ஷோ ஆகணும். ஓகே, அதான் என்னோட கோலாக இருக்க போகுது. ஸோ என்ன பண்ணுறேன், இது நான் ரிமூவ் பண்ணுறேன். பாடிக்கு வந்து ஒரு கலர் ஆட் பண்ணுறேன் அதே மாதிரி. ஸோ ஐ வில் ஆல்வேஸ் ப்ரிஃபர் பிளாக் கலர். ஓகே, டார்க் கலர். அதனால் என்ன பண்ணுறேன், பிஜி வந்து இந்த வாட்டி தேர் சம்திங் கால், இது வரைக்கும் க்ரேலாம் யூஸ் பண்ணியிருக்கோம். தேர் சம்திங் கால் ஸ்லேட். ஓகே, லைட்டாக ஷேட் லைட்டாக மாறும், டிஃப்ரெண்ட்டாக மாறும். அதை நான் என்ன யூஸ் பண்ணுறேன் எப்படின்னு பார்க்கலாம். அண்ட் மற்ற எல்லாமே டெக்ஸ்ட் ஒயிட்டாக இருக்கணும். சேவ் அண்ட் எஸ், சூப்பர். ஸோ ஆக்சுவலி இந்த பேக்ரவுண்டுக்கு இந்த கலர் நல்லா தான் இருக்குது, ஆக்சுவலி வச்சுக்கலாம். அண்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, இது வந்து ஒரு தனியாக ஒரு கலர் வைக்கிறேன். ஓகே, ஸோ லெட் மீ இது நான் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு, இன்ஃபேக்ட் வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் ஹேவ் அ டிவிஷன் அண்ட் இதுக்குள்ளே வந்து ஒரு இன்புட். இது வந்து இது வந்து டைப் வந்து டேட். ஓகே, ஸோ டேட்னு வச்சுட்டு ப்ளேஸ் ஹோல்டர் அண்ட் யுவர் டேட் அப்படின்னு வைக்கிறேன். சேவ். அவுட் இப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ அவுட்புட் இப்படி இருக்குது, நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதில் ப்ளேஸ் ஹோல்டர் வச்சுக்கலாம். ப்ளேஸ் ஹோல்டர் ஆக்சுவலி ப்ளேஸ் ஹோல்டர் வச்சுருக்கோம் நம்ம. ஓகே, ரைட். ஓகே, இப்போ இந்த டிவிஷனில் என்ன பண்ணுறேன்னா, ஐ வில் ஹேவ் சம் பேடிங் எக்ஸ் ஆஃப் 10, ஓவரால் 10 வைக்கிறேன். அண்ட் ரவுண்டடாக இருக்கணும். அண்ட் டேட்டுக்கு பிளேஸ் ஹோல்டர் வந்து காட்டாது, காமிக்காதா? சரி, ஓகே. இதுக்கு வந்து பிஜி ஆஃப் ஸ்லேட் ஆஃப் 600 வைக்கிறேன். ஓகே, ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நான் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கலர் வைக்கல. ஸோ சம்வாட் அதோட டார்க் வேரியன்ட் தான் வைக்கிறேன். ஓகே, ஸோ அதனால் தட் இஸ் ஃபைன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓகே, இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுவும் ஒயிட்டாக இருக்கு இல்லையா? ஸோ ஐ வாண்ட் திஸ் திங் இன் பிளாக். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஐ வில் ரிமூவ் திஸ் டெக்ஸ்ட் ஒயிட் ஃப்ரம் தி டாப். ஓகே, ரைட். இப்போ ஃபைன். இப்போ வந்து செலக்ட் டேட் வச்சுக்கலாமா? செலக்ட் டேட்டு வேறு என்ன தேவை, எதுவும் தேவையில்ல. ஸோ இதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இங்கே லேபிள் இவ்வளோ ஸ்பேன் போட்டு செலக்ட் டேட். ஸோ இதில் வந்து என்ன பண்ணலாம், யூ கேன் ஆல்வேஸ் ஹேவ் இட் ஆஸ் ஃபார்ம் எலிமெண்ட். சாரி, நாட் திஸ். இது வந்து நீங்கள் லேபிள் வைக்கலாம். லேபிள். ஓகே, ஸோ லேபிள் ஃபார் வந்து டேட். கரெக்டாக? ஸோ இது வந்து எப்போலாம் நீங்கள் ஐடி தரீங்களோ, ஐ மீன் நீங்கள் ஃபார் தரீங்களோ அது வந்து நீங்கள் ஐடியில் போடணும். ஓகே, இதெல்லாம் எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம், லெட்ஸ் ஹேவ் அவர் கிளாஸ். ஸோ டெக்ஸ்ட் ஒயிட், சேவ், ரிஃப்ரெஷ் அண்ட் மற்ற உள்ளுக்கு அப்ளை ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ என்ன பண்ணலாம், we can force here or let be specific. நான் இது வந்து நான் இதுக்குள்ளே போடுறேன். கிளாஸ் கலர். ஓகே, எனக்கு இருக்க நாலேஜ் வச்சு தெரிஞ்சது வச்சு டு டூ ஆப் பண்ணிட்டேன். பட் ஜாவாஸ்கிரிப்டில் அது ஜாவாக்குள்ளே எது நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும்னு ஒரு கிளாரிட்டி இல்லை, கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, ஆக்சுவலி ஜாவாஸ்கிரிப்டில் வந்து பேசிக் கீவேர்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும் நீங்கள். நெக்ஸ்ட் வந்து டாம் மேனிப்புலேஷன், டாம் எப்படி மேனிப்புலேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து மாடர்ன் சின்டாக்ஸஸ். ஸோ லைக் ES6க்கு அபவ் உள்ள எல்லா சின்டாக்ஸுமே அவங்க தெரிஞ்சு வச்சுருக்கணும் கிளியராக. ஓகே, ஏன்னா அதுதான் வந்து எல்லா டெக்னாலஜியும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சாவே யூஆர் கோயிங் இன் அ குட் ட்ராக். அப்புறம் தெரிஞ்ச வச்சுக்கிற அந்த ஒரு நாலேஜை வச்சு ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ அப்ளிகேஷன் பில்ட் பண்ண யூ வில் கெயின் நாலேஜ் சிங்கிள் பிட். ஓகே, ஒரு கேம் மாதிரி தாங்க. கேமில் ஆடும்போது எப்படி எக்ஸ்பி நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதே மாதிரி தான் நாலேஜுமே. ஓகே, ஃபைன், சூப்பர். ஃபிட்ச் ஏபிஐ கால் பண்ணி நான் இந்த வீடியோவில் அது நான் உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன், நீங்கள் பாருங்கள். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அது அகெயின் ஐ வாண்ட் டு கிவ் சம் ஸ்பேஸ் ஸ்டைலிங் ஆன் இன்புட். ஸோ கிளாஸ் px ஆஃப் 3 py ஆஃப் 1 இது ரவுண்டர் ஆகட்டும். அண்ட் கலர் வந்து லைட்டாக கொஞ்சம் பிஜி ஆஃப் ஸ்லேட் ஆஃப் ஒரு மேபி ஒரு 800 போகிறேன். பிகாஸ் ஐ வாண்ட் டு பில்ட் இன் அ டார்க் வேரியன்ட். ஓகே, அதனால் டார்க்காக நான் பண்ணுறேன். ஸோ ஃபைவ் ஆன் எனக்கு இது ஓகேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து எனக்கு லேபிள் வந்து ஐ வாண்ட் திஸ் டு பி இன் ஃபுல் பிளாக். ஓகே, ஸோ நான் பண்ணுறேன், அதை நான் பிளாக் ஆக்கிட்டு அண்ட் டெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் லைட்டாக பெருசாக்கலாம். ஸோ எக்ஸல் ஆக்கலாம்.
அண்ட் ஃபாண்ட் வந்து செமி போல்டாக வைக்கிறேன். சேவ் பண்ணிப்போம். அண்ட் ஏன் ரொம்ப லேட் ஆகுது ஆக்சுவலி? ஓகே, செலக்ட் டேட்டு அண்ட் கீழே ஏதாச்சும் வேணால் நீங்கள் வச்சுக்கலாம் அப்புறமா. ஓகே, நான் இப்போதைக்கு இது மட்டும் யூஐ நான் பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணாமல் நான் வச்சுக்கிறேன். ஓகே, ஓகே. இப்போ நான் பண்ணலாம் அப்படின்னா ஐ கேன் ஆல்சோ ஹேவ் அன் பட்டன் ஹியர். ஓகே, ஸோ ஐ கேன் ஹேவ் அ பட்டன் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இது கீழே நான் பட்டன் வைக்கலாம். ஸோ நான் பண்ணுறேன், பட்டன் வச்சிடறேன். ஸோ பட்டன், ஸோ இது வந்து கிளாஸ் ஆஃப் px ஆஃப் 4py ஆஃப் 2 rounded bg ஆஃப் ப்ளூ வைக்கிறேன். 500 ஹோல்ட் பண்ணும்போது ஐ வாண்ட் திஸ் bg டு பி டர்ன் ஃப்ரம் 500 to 600. ஓகே, டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா get calendar. ஓகே, சேவ். ஸோ ரிஃப்ரெஷ். ஓகே, நைஸ், சூப்பர். ஸோ கொஞ்சம் கலர் லைட்டாக மாற்றிக்கலாம். ஆக்சுவலி வெப்சைட் கொஞ்சம் லைட்டாக மொக்கையாக இருக்கும் இல்லையா? எப்போ மொக்கையாக இருக்கும்னா டிஃபால்ட் ஃபாண்ட் யூஸ் பண்ணும்போது. வென் யூ ஆர் யூசிங் சம் எக்ஸ்டர்னல் ஃபாண்ட்ஸ் அப்போ கொஞ்சம் லைட்டாக லுக் அண்ட் ஃபீல் எல்லாமே மாறும். ஓகே, ஸோ ஃபார் சம் ரீசன் எனக்கு வந்து ரொம்ப ரீலோட் ஆகுது. ஏன்னு தெரியல, நான் நிறைய ரன் பண்ணியிருக்கனால தெரியல. வெயிட் ரீலோடிங் வெரி ஸ்லோ. இட்ஸ் கால் ஹியர் அண்ட் சரி, இதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு டைம் ஆயிரும் இன்றைக்கி, நம்ம அதை அப்புறம் பார்த்துக்கலாம். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட் டேட்டு. செலக்ட் டேட்டுன்றதோட செலக்ட் டேட்டு கண்டினியூக்கு வைக்கலாமா? என்ன வேணும் வைக்கலாம். ஸோ இது வந்து தமிழில் இருக்குது, ஐ மீன் பிளாக்ல இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், லெட்ஸ் ஹேவ் இட் இன் ஒயிட். ஸோ டெக்ஸ்ட் ஒயிட்டு அண்ட் அவுட்லைன் இருக்குது இல்லையா? இங்கே அவுட்லைன் இருக்குது பாருங்கள். கிளிக் பண்ணும்போது அந்த அவுட்லைன் தேவையில்லை எனக்கு. ஸோ அவுட்லைன் சேவ் அண்ட் இப்போ வந்து லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம எதுவுமே நான் யூஸ் பண்ணல. HTML ஃபைலில் டிஃபால்ட்டாக உள்ள கேலண்டர் இது. ஓகேவா? ஸோ டேட் பிக்கர். ஸோ இது உங்களோட ப்ரௌசருக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஓகே, இஃப் யூ ஆர் இன் மேக் ஆர் இஃப் யூ ஆர் இன் லினக்ஸ் இட் வில் சேஞ்ச் அக்கார்டிங் டு யுவர் OS. ஓகே, ரைட். இப்போ நான் வந்து 3 கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 3 லோகோ வந்து எனக்கு டேரெக்டாக வந்தாலும் ஓகே தான், இல்லை கெட் கேலண்டர் கிளிக் பண்ணி வந்தாலும் ஓகே தான். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இது சரி பண்ணிவிட்டு கெட் கேலண்டர் கிளிக் பண்ணால் எனக்கு வர மாதிரி பண்ணலாம். லேட்ரான் இது எல்லாமே டேட்டா எப்படி வச்சு பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஃபைன். அதில் உங்கள் வீடியோ பார்த்து தான் ஃப்ளெக்ஸ்பாக்ஸில் செலக்ட் ஆனேன். தேங்க்ஸ், சூப்பருங்க, நைஸ், கூல், சூப்பர். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே வந்து இமேஜ் லோட் ஆகணும் இல்லையா? இப்போ நம்ம லாஜிக் வருவோம். ஸோ இதுதான் நம்மளோட இமேஜ். ஸோ நம்மளோட இமேஜ் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஸோ இதுதான் நம்மளோட பாத். ஸோ வாட் வி கேன் டூ, வி கேன் ஜஸ்ட் கோ ஹியர். இங்கே வந்து ஒரு இமேஜ் லோட் பண்ணலாம். ஸோ இமேஜ், ஸோ சோர்ஸில் நான் ஆஃப்ரிஸ் இந்த சோர்ஸ் போடுறேன் அண்ட் டேட் போடுறேன். ஓகே, இந்த டேட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு ஆல்ட் வச்சுக்கிறேன். நான் அப்புறம் வேணுமோன்னு ஆட் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ இது நம்ம சைடுக்கு நான் க்ளோஸ் பண்ணிக்கலாம். சேவ் அண்ட் லெட்ஸ் கோ ஹியர். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இமேஜை வந்து நான் கட் பண்ணிவிட்டு அங்கே வந்து புட் இன் டிஃப்ரெண்ட் டிப். பிகாஸ் இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் பார்த்துக்கலாம். ஸோ அந்த வெப்சைட்டில் என்னென்னா நான் அந்த வெப்சைட் போய் குறை சொல்லலை, பட் அகெயின் கொஞ்சம் ஏதாவது ஆட்ஸ் இருக்கும், நிறைய இருக்கு இல்லையா? இது வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடாக எனக்கு டே மட்டும் வேணும் எனக்கு, அதனால நான் இது மாதிரி பில் பண்ணுறேன். பட் ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா, ஒருத்தவங்கள பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் உங்கள் வெப்சைட் நீங்கள் எடுக்கக்கூடாது. ஓகேவா? ஐம் ஜஸ்ட் ரெஃபரிங் த இமேஜ். ஓகே, எனவே அவங்களோட ஓட்டோ மார்க்ஸ் தான் அங்கே போட்டிருக்காங்க. ஓகேவா? அதனால் ஐ எம் அசிங் லைக் ஈவன் நான் இது மாதிரி யூஸ் பண்ணுறேன் இல்லையா? கீழே ரீமீட வந்து ஐ ஹேவ் டு கிரெடிட் ஒரு தேங்க்ஸ் கார்டோ அது மாதிரி நான் போட்டு தான் நான் வந்து வச்சுருக்கணும். ஓகே, அதான் ப்ராப்பரான ஃபார்மேட். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இங்கே வந்து ஒரு இமேஜ் போடுவோம். ஸோ சேவ் அண்ட் லெட்ஸ் see here. ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இப்படி இருக்கா? எனக்கு ஃபுல்லாகவே தான். ஓகே, ஃபுல்லாகவே தான் இருக்கட்டும். பிகாஸ் சில பேர் பெரிய கஷ்டப்பட்டு படிப்பாங்க இல்லையா? ஸோ அதனால் கண்டிப்பாக இது மாதிரி டேட் கேலண்டர் யார் பார்ப்பாங்கன்னா பெரியவங்க தான் பார்ப்பாங்க. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம். ஸோ ஐ வாண்ட் திஸ் டு பி ஆஃப் கிளாஸ் வந்து கொஞ்சம் மார்ஜின் வச்சுக்கிறேன். மார்ஜின் 10 வச்சுக்கலாம். ஓகே, and எப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஃபைன். இப்போ எனக்கு ஃபுல் வீடியோ எடுத்துக்கணும், கரெக்டாக? ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வாண்ட் திஸ் கிளாஸ் டு பி டேக்கன் ஆஃப் வித் ஃபுல். ஓகே, வித் ஃபுல் வந்துச்சு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இது கொஞ்சம் லைட்டாக மாறி இருக்கும் இல்லையா? மேலே சின்னதாக ஆக்கிக்கலாமா? ஓகே, லெட்ஸ் அசிம் நம்ம சின்ன வச்சுட்டு கூட நம்ம அப்புறமா பெருசு ஆக்கிக்கலாம் இஃப் யூ வாண்ட் அப்படின்னா. ஓகே, இதில் நான் வந்து மார்ஜின் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். மேபி 20 ஆக்கிக்கலாமா? 20.
இப்போ என்ன பண்ணுறேன்னா கலர் ஆட் பண்ணிக்கலாம். பிஜி வந்து லைட்டாக ஒரு ஸ்லேட், அதே மேலே என்ன கலர் யூஸ் பண்ணுமோ அதே கலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஸ்கால் பண்ணோன்னா மேலே வந்து ஸ்லேட் ஆஃப் 600 யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 600 அண்ட் கொஞ்சம் பேடிங் ஆட் பண்ணால் தான் நமக்கு தெரியும். ஸோ பேடிங் ஆஃப் ஒரு 10 சேவ் பண்ணி பார்க்கலாம். இட்ஸ் குட் ட்ரை, எப்படி இருக்குது பார்ப்போம். ஏன் கொஞ்சம் டைம் எடுக்குதுன்னா பிகாஸ் நம்ம இமேஜஸ் யூஸ் பண்ணுறோம், யூஸிங் எக்ஸ்டர்னல் இமேஜஸ். ஸோ லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, அண்ட் பேடிங் ரொம்ப அதிகமாக இருக்குது. எனக்கு வந்து லைட்டாக பார்டர் மாதிரி இருந்தால் ஓகே தாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஐ வில் ரெடியூஸ் திஸ் டு 5 அண்ட் ஐ வில் ஆட் தி ரவுண்டட். சேவ். ஹாய் எல்லாருக்கும் ஹாய். ஓகே, சூப்பர். இப்போ நான் வந்து டன் பண்ணியாச்சு. அண்ட் இது யூஸபிலிட்டி இப்போ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, சப்போஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் பெட்டராக பண்ணலான்னா நீங்கள் வந்து பண்ணலாம். டோட்டலி உங்களோட திங்க் தான். ஓகே, அண்ட் கீழே வந்து நான் கிரெடிட் தந்துடுறேன். ஸோ அட்லாஸ்ட் கீழே வந்து நான் பண்ணுறேன், என்னோட டிவிஷனில் வந்து ஒரு டிவிஷனில் ஆல் இமேஜஸ் ஆஃப் ஃப்ரம் என்ன அவங்க வெப்சைட் என்னது, இதுதான் உங்களோட வெப்சைட் கரெக்டாக. ஸோ அதுக்கான கிரெடிட் தந்துடுவோம். ஸோ ஃப்ரம் அண்ட் இங்கே என்ன பண்ணுறேன்னா they deserve everything போட்டுக்கலாம். ஓகே, ஸோ சூப்பர். நம்ம கிரெடிட் தந்தாச்சு. கிரெடிட் தந்தோம் அப்படின்னுக்காக யூஸ் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேவா, நான் இப்போ யூஸ் பண்ணுறேன்னா ஃபார் டெமோ பர்பஸ் எனக்கு தேவைப்படுது, நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, பட் யூ ஹேவ் டு கெட் ப்ராப்பர் பர்மிஷன் ஃப்ரம் தெம் இன் ஆர்டர் டு யூஸ் சர்டன் திங்ஸ். அப்புறம் யார்கிட்ட மாட்டிட்டு என்ன மாட்டிவிடக்கூடாது. ஸோ கிளாஸ் ஆஃப் டெக்ஸ்ட் ஒயிட் சேவ் அண்ட் கொஞ்சம் சென்டர் பண்ணிக்கலாமா அதே மாதிரி. லெட்ஸ் கோ ஹியர் டெக்ஸ்ட் ஒயிட். ஓகே, ஆல் டெக்ஸ்ட் ஒயிட் யூஸ் பண்ணணும். சாரி, டெக்ஸ்ட் சென்டர் இந்த வாட்டி. ஓகே, அண்ட் சூப்பர். ஸோ ஆல் இமேஜஸ் ஃப்ரம் ஸோ வருது அண்ட் கொஞ்சம் லைட் டிம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து டெக்ஸ்ட் ஒயிட்லேருந்து டெக்ஸ்ட் கிரே ஆஃப் ஒரு 3 வச்சு பார்க்கலாம். லைட்டாக கொஞ்சம் பிளராக இருக்கும். அண்ட் ஆல்சோ கொஞ்சம் மார்ஜின் பாட்டம் ஆஃப் 10 வைக்கிறேன். பிகாஸ் கீழே பார்த்தா மார்ஜின் இல்லை இல்லையா, அதனால. ஓகே, இப்போ கொஞ்சம் கீழே ஸ்பேஸ் இருக்குது. ஓகே, இப்போ நான் ஹூர் பண்ணால் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து மற்ற லிங்க்கு போகலாம் நான். ஓகே, சூப்பர். இப்போ நான் வந்து என்னென்னா என்னோட டேட்டை பேஸ் பண்ணி ஐ ஷுட் ஏபிள் டு சேஞ்ச் எவ்ரி திங், தி இமேஜ் எஸ்பெஷலி. ஓகே, இது எப்படி பண்ணுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது நான் லைட்டாக ப்ராப்ளம் அரேஞ்ச் பண்ணிடுறேன். சரி, டேட் இருக்கு இல்லையா, அது கீழே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ மேலே போயிட்டு இங்கே நான் வந்து ஐ வில் ஆட் சம், இல்லை இன்புட்டில் கூட நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு மார்ஜின் ஆட் பண்ணுறேன். ஸோ மார்ஜின் டாப் ஆஃப் 3 மேபி. ஓகே, ஃபைன், சூப்பர். ஓகே, கெட் கேலண்டர். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா லெட்ஸ் ஒர்க் ஆன் ஜாவாஸ்கிரிப்ட் பார்ட். ஓகே, எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பை டிஃபால்ட்டில் லோட் ஆகும் போது எனக்கு இமேஜ் வரக்கூடாது. ஓகே, எனக்கு வந்து டேட் போட்ட ஒன்று தான் எனக்கு வரணும், கரெக்டாக. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐம் கோயிங் டு கெட் திஸ் பட்டன் ஃபஸ்ட். ஓகே, ஸோ அகைன் இது ஃபார்ம்னால என்ன பண்ணிக்கலாம், எப்பயுமே நான் சொன்னேன் இன்புட் எப்பவுமே யூ ஹேவ் டு ரேப் இட் அண்டர் ஃபார்ம். ஓகே, ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் இந்த டிவிஷனை வந்து லெட் மீ ரீநேம் இட் டு ஃபார்ம். ஸோ FORM அண்ட் இது வந்து மற்றெல்லாம் ஆசிட்டிஸ் இருக்கட்டும். ஓகேவா, ஸோ சேவ் பண்ணிப்போம். இப்போ இந்த ஃபார்ம் நான் வாங்கணும் இல்லையா, ஸோ அதுக்கு நான் ஐடி போடுறேன். ஐடி வந்து இது ஃபார்ம்னா அது டேட் அப்படின்னு வைக்கிறேன், டேட் ஃபார்ம் அப்படின்னு வைக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து காப்பி பண்ணிவிட்டு ஐ ஹேவ் டு கோ டு main.js ஃபைல். நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் assetsக்குள்ளே JS-குள்ளே main.jsல. ஓகேவா, ஸோ இங்கே போய்ட்டு நான் ரைட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, ரைட் யுவர் JavaScript கோட் ஹியர். ஓகே, ஸோ நான் அதை பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ ஐ ஷுட் பி லைக் திஸ் document dot query selector and இது should be ஐடினால இப்படி போட்டுக்கிறேன் அதோட நேம். ஓகேவா, சூப்பர். ஸோ இதை நான் கான்ஸ்டபிள் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ டேட் ஃபார்ம் இயர். ஓகே, ஃபைன். ஸோ பை டிஃபால்ட்டாக கெட் டுடே இமேஜ் தேர். சூப்பர், நைஸ். ஸோ டிஃபால்ட்டாக இல்லைனா அந்த டேட் தான் காமிக்கணும். நைஸ். ஸோ ஃபஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் ஒர்க் பண்ணிடலாம். ஸ்டீவ் பாலன் சொல்லியிருக்காரு. ஸோ சொன்ன மாதிரி ஃபங்க்ஷனில் ஒர்க் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ நீட் டு கெட் தி டேட். எப்படி வாங்கலாம்? ஸோ ஐ கேன் கெட் இட் யூஸிங் தி டேட் ஆப்ஜெக்ட். நியூ டேட். ஓகே, டாட் நவ் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து லெட்ஸ் ஹேவ் இட் லைக் டாட் கெட் டே. கரெக்டாக? ஸோ என்ன டேன்னு சொல்லிட்டு வாங்கலாம். ஃபஸ்ட்டு லாக் இட்ஸ் லாக் இட். இல்லை வந்து கான்ஸ்ட்
ரிசல்ட்னு போட்டு நான் சேவ் பண்ணி பார்க்குறேன், செக் பண்ணி பார்க்கறதுக்காக. லாக் ரிசல்ட் சேவ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா லெட்ஸ் கோ டு இன்ஸ்பெக்ட். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 காமிக்குது. பிகாஸ் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 ஐ கெஸ் சண்டே. ஓகே, இன்றைக்கி வந்து டியூஸ்டேவா? 0 1 2 கரெக்ட். ஸோ ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நம்மளோட டெஸ்க்டாப் ஐ மீன் மொபைல் வியூ எப்படி இருக்குது பாருங்கள். லைட்டாக கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாம் அப்புறம். ஓகே, ஸோ ஃபார் நவ் நம்ம என்ன பண்ணலாம்னா லெட்ஸ் ஒர்க் ஆன் தி லாஜிக். என்ன லாஜிக் அப்படின்னா, ஸோ இஃப் யூ கோ டு திஸ் இமேஜ், எந்த ஃபார்மேட் வச்சுருக்கான்னு பாருங்களேன். இது பார்த்தீங்கன்னா இதான் நம்மளோட ஃபார்மேட். ஓகே, ஸோ இந்த வெப்சைட் எல்லாம் அப்படி தான் இருக்க போகுது. ஓகே, மற்ற விஷயங்கள்லாம் வந்து சேஞ்ச் ஆக போகுது. ஸோ என்ன பண்ணுறேன்னா அந்த கம்ப்ளீட் வெப்சைட்டுமே நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, அண்ட் இதை வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு கமெண்ட்லாம் போட்டு நான் சேவ் பண்ணுறேன் ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ். ஓகே ரைட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் ஆசைட்ஸ் இருக்க போகுது. என்ன சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னா இந்த இயர் அண்ட் இந்த டேட். கரெக்டாக? இட் இஸ் கோயிங் டு பி சேஞ்ச். ஸோ இதை நான் எப்படி வாங்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இயர் வாங்கணும். இயர் எப்படி வாங்குறது உங்களாலே தெரியும். கரெக்டாக? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஐ வில் கெட் திஸ் டேட் ஆஸ் அ டேட். ஸோ நியூ டேட்டு வந்து நான் வச்சுக்கிறேன், மை டேட் வச்சுக்கிறேன், மை டேட். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னோடய டேட் வாங்கணும் அப்படின்னா மை டேட் அண்ட் டாட் கெட் டேட் அப்படி வாங்கிக்கலாம். ஓகே, ஐ ஹவ் டு கெட் தி ஃபாலோயிங் திங்ஸ் என்னென்ன வாங்கலாம்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு கெட் தி இயர். ஓகே, ஸோ எனக்கு இந்த இயர் வாங்கணும். அது எப்படி வாங்கலாம்? ஐ கேன் கெட் இட் லைக் திஸ். ஸோ மை டேட் டாட் கெட் ஃபுல் இயர். ஓகே, இது மெத்தட், இது வந்து மெத்தட்னால நான் வே டு கால் இட் லைக் திஸ். ஸோ இது வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா மை கரண்ட் இயர். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, ரீசெண்ட் ப்ராஜெக்ட் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பார்த்தோம் அதே மாதிரி. ஓகே, சேம் அதே தான். ஓகே, ஸோ எனக்கு இது மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஃபார்மேட். ஓகே, ஸோ இந்த ஃபார்மேட்டு எப்படி பிரிச்சுக்கான்னு பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 2-1 வந்து டேட்டு. ஓகே, திஸ் இஸ் அ டேட். டேட்டா டேயா? டே. அண்ட் 01 வந்து மந்த். ஓகே, அண்ட் இது வந்து அதோட இயர். ஓகே, ஸோ வி ஆல்ரெடி ஹேவ் எ கரண்ட் இயர் ஹியர். ஸோ அதை நம்ம விட்டுடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் டு கெட் இட் டே. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதே மாதிரி மை டேட் டாட் கெட் டே. மேபி டே போட நான் வந்து பார்க்கலாமா? டே அண்ட் வெரி சேவ் பண்ணி பார்க்கலாம். கான்ஸ் வந்து மை கரண்ட் டேட் அப்படின்னு வைக்கிறேன். ஓகேவா? லெட்ஸ் லாக் திஸ். அண்ட் இது 3 நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன் ஃபார் நவ். அண்ட் இதை வந்து கன்சோல் லாக் பண்ணி பார்க்கலாம். சேவ் ரிஃப்ரெஷ். அண்ட் நீங்கள் பார்த்தா 2 வருது. கரெக்டாக? இட்ஸ் ரிஃப்ரெஷ். இட்ஸ் 2 வருது. ஸோ ஐ நீட் டு கெட் தி டே. ஓகே, ஸோ டாட் கெட் பண்ண வருது, கெட் டேட் வருது. ஓகே, டேட் போட்டு பார்க்கலாம். ஆக்சுவலி மேபி என்ன பார்க்கலாம். ரிஃப்ரெஷ். எனக்கு அதே தான் வருது. மேபி இதை தப்பு பண்ணுறோமா? அண்ட் டேனா டியூஸ்டே வெனஸ்டே அந்த மாதிரி வரும். டேட் கரெக்டாக தான் இருந்தது. ஓகே, இது சேஞ்ச் ஆகல, தான் பார்க்குறேன். ஓகே, சேஞ்ச் ஆகுது இப்போது. ஸோ கெட் UTC day and so on so இருக்குது. ஸோ கெட் டே பார்ப்போம். கெட் டே பார்த்தீங்கன்னா கெட்ஸ் டே ஆஃப் தி வீக் யூஸிங் லோக்கல் டைம். பட் எனக்கு அது வேண்டாம். எனக்கு வந்து அதோட என்ன டே, மந்த் டே தான் வேணும் எனக்கு. ஸோ கூகுள் பண்ணி பார்க்கலாம். ஸோ JavaScript get current day of a month. Yes. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து get தி மந்த் டே. கெட் டேட் தான் நான் போட்டேன். கெட் டேட்டா, கெட்டு டேட்டு, சேவு. அண்ட் இப்போது ஓகே, இன்றைக்கி 2வா? ஓகே ஃபைன். நான் ஐம் எக்ஸ்பெக்டிங் 21. ஓகே, சாரி. ஸோ கரெக்டாக தான் காமிக்குது ஆக்சுவலி. ஓகே, ஸோ மை மிஸ்டேக். கூல். ஓகே, வி ஆர் கெட்டிங் தி கரண்ட் டேட்டு. ஸோ ஆக்சுவலி கன்ஃபியூஷன் ஆகுது. டேட்டுனா இது கரெக்ட் டே தானே? சரி, ஓகே, இப்படிக்கே இருக்கட்டும். போனோம். ஆமாம், கரெக்டு தான். ஸோ மை டேட். இப்போ நெக்ஸ்ட் வந்து மந்த் வாங்கலாம். டாட் கெட் மந்த் இருக்குது. ஓகே, கெட் மந்த்.
ஸோ இது வந்து அதேமாதிரி கான்ஸு மை கரண்ட் மந்த் அப்படின்னு போடுறேன். ஓகே ஃபைன். ஸோ நான் இப்போ எல்லாமே வாங்கியாச்சு. நம்ம லெட்ஸ் எல்லாமே லாக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ இது வந்து என்னோடய கரண்ட் டேட்டு, இது வந்து என்னோட மை கரண்ட் மந்த்து, மை கரண்ட் இயர். சேவ் பண்ணி பார்க்கலாம். சேவ் அண்ட் ரிஃப்ரெஷ். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மந்த் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. ஒய் ஜனவரி ஃபர்ஸ்ட் மந்த் 0 தானே? ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0நாலையா? யா. ஓகே ஃபைன். Why month JavaScript date? Why month starts from 0? Okay, because of history conversion computer. Okay, okay, fine. So why we use today date also to why we use in சொல்லி பக்கத்துல ஐகான் இருக்கு, அதனால சரியா எனக்கு தெரியல ஆக்சுவலி. ஓகே, டேட் ஜேஎஸ் யூஸ் பண்ணிக்கலாங்க, உங்கள் இஷ்டம் தான் அது. பட் ஸ்டில் நம்ம வந்து இந்த சின்ன அப்ளிகேஷனுக்கு அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, அதனால நான் அதை யூஸ் பண்ணல. பட் இஃப் யூ வாண்ட்னா யூ கேன் ஆல்சோ யூஸ் தட். ஓகே ஃபைன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த மை டேட் ஐ மீன் மந்தில் வந்து நான் ஐம் யூஸிங் +1. ஓகே, ஸோ இப்போ நான் மாற்றிக்கலாம் அப்படியே டேரெக்டாக. ஸோ ஐம் கெட்டிங் தி டேட், மந்த் அண்ட் இயர். ஓகே சூப்பர். இந்த ஃபார்முக்கு வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? ஐ நீட் டு கன்ஸ்ட்ரக்ட் திஸ் பாத். எப்படி பண்ணலாம்? யூ கேன் டூ இட் இன் 2 ways. So either you can do it in concatenation using the same thing like this. So const full date format அப்படி வச்சுட்டு, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து ஃபஸ்ட் வந்து என்னோட டேட் தேவை. ஸோ அதை எப்படி வாங்கிக்கலாம்? மை கரண்ட் டேட். ஓகே, ஸோ ப்ளஸ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி என்னோட மை கரண்ட் மந்த் ஆகணும் இல்லையா? கரெக்ட். ஸோ my current month plus my current year அப்படின்னு சொல்லி வாங்கலாம். ஓகே, இப்போ சேவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கோ அண்ட் சி அவுட்புட். இது பர்ஃபெக்டாக வருது. பட் இது வந்து அந்த ஃபார்மேட்டில் வரல பாருங்கள். ஸோ வாட் வி நீட் டு டூ இஸ், அண்ட் ஆல்சோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஷுட் பி லைக் 01. இப்போ 21 தான் ரூம் பண்ணிக்கலாம். நம்ம லெட்ஸ் அஸ்யூம் டுடே இஸ் 2. ஓகே, இங்கே 2 வச்சுக்கலாம். ஓகே கரெக்டாக? எஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஃபார்மேட் வேணும் எனக்கு. ஓகே, 02 வந்துச்சா? 02 வரல ஆக்சுவலி. ஸோ வாட் ஐ நீட் டு டூ இஸ் கெட் டேட் யூஸிங் லோக்கல் டைம். எனக்கு வந்து 0 வேணுமா? இதுக்கு 0 தேவையில்லைன்னு நினைக்கிறேங்க. ஐ திங்க் லெட்ஸ் செக் யூ ட்ரை. இது ஓப்பன் பார்க்கலாமா? லெட்ஸ் ஓப்பன் திஸ் இமேஜ். ஓகே, இது கரெக்டாக ஓப்பன் ஆகுது. ஸோ எனக்கு ஆனால் மந்த்து பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் இட் ஃப்ரம் 01. ஓகே, ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் இங்கே போயிட்டு அதே மாதிரி சர்ச் பண்ணுறேன். JavaScript month with 0 with leading 0. எஸ். ஸோ இது எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா we are having ஸோ இது கூட யூஸ் பண்ணலாம் நினைக்கிறேன் இல்லையா? ஸோ இது கூட யூஸ் பண்ணிக்கலாம், விச் இஸ் அ குட் திங். ஸோ நான் அப்படியே கால் பண்ணிக்கிறேன். நம்ம இதே தான் நம்ம அன்றைக்கும் பார்த்தோம். ஓகே, ஸோ வாட் ஐ வில் டூ இஸ், இது நான் வந்து சும்மா இங்கே வச்சுட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கிலீஷ் இட் ஷுட் பி IN ஃபார் இந்தியா. இயர் வந்து நியூமெரிக்காக இருக்கட்டும், 2 digit இருக்கட்டும், அண்ட் டேட் 2 digit இருக்கட்டும். ஓகே, அண்ட் ரிசல்ட் நான் வந்து பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் ஆல்சோ ஹாவ் திஸ். அண்ட் இதுக்குள்ள வந்து லாக் பண்ணுறேன். ஓகே, நான் என்னெல்லாம் பண்ணுறேனோ கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஸோ சேவ். And we are using the error because of this object. ஸோ நான் பண்ணுறேன்னா இது வந்து மை டேட்டா வச்சுக்கிறேன், மை டேட். சேவ். இப்போ பார்த்தீங்கன்னா ஐ எம் யூசிங் திஸ் ஃபார்மேட் 02 01 2024 சொல்லிட்டு. பர்ஃபெக்ட், சூப்பர். ஸோ இப்போ எனக்கு வந்து ஐ நீட் டு சேஞ்சஸ் ரைட். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இது கூட ஐ கேன் சேஞ்ச். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 02 வேணாம். ஓகே, ஸோ வாட் ஐ கேன் டூ இஸ் டேட் வந்து லெட் மீ ஹேவ் இட் லைக் நியூமெரிக். ஓகே, ஸோ சேவ் அண்ட் ரிஃப்ரெஷ். இப்போ கரெக்டாக வருது. ஆனால் இப்போ எனக்கு வந்து அந்த ஸ்லாஷ் வேண்டாம் எனக்கு. அது நான் என்ன பண்ணலாம்? வாட் ஐ கேன் டூ a simple thing called I can simply use, see you can either do this thing. ஓகே, இதுவும் நீங்கள் பண்ணலாம். என்ன பண்ணுறேன்னா அது கீழே கட் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். ஓகே, உங்கள் தெரியுதுக்காக. ஓகே, இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா
இது கூட பண்ணலாம். ஓகே, ஸோ ஐ வில் ஜஸ்ட் கமெண்ட் எவ்ரி திங் ஹியர். இது பதில் நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஓகே, ஸோ நம்ம டேட் ஆப்ஜெக்டை இன்டர்லைஸ் பண்ணிவிட்டு அது டு லோக்கல் டேட் ஸ்ட்ரிங் சொல்கிற மெத்தடை கால் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு அந்த கோட். ஓகே, ஸோ இந்த கோட் நம்ம பாஸ் பண்ணிவிட்டு இது என்ன கோடுனா இது பேர் வந்து இட்ஸ் கால் லோக்கல் கோட். ஓகே, இன்டர்நேஷ்னல் லெவலில் அது கோட் இருக்கும். இதுக்குள்ளே அந்த ஆப்ஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி போகிறதுனால we are getting the result like this. ஓகே, இது எனக்கு வந்து அந்த ஸ்லாஷ் எனக்கு வேண்டாம். ஸோ வாட் ஐ கேன் டூ, ஐ கேன் ஜஸ்ட் யூஸ் டாட் ரீப்ளேஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சர்ச் வழினா அது எனக்கு வந்து இந்த ஐ திங்க் இது வந்து ஃபார்வர்ட் ஸ்லாஷ் நினைக்கிறேன், கரெக்டாக? ஸோ ஃபார்வர்ட் ஸ்லாஷ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து எப்படி ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ரீப்ளேஸ் வேல்யூ வந்து எனக்கு எதுவுமே இல்லை. ஸோ எம்டியாக தந்துக்கிறேன். செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ லெட்ஸ் சேவ் இட் அண்ட் ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா எஸ். ஸோ சூப்பராக வந்துச்சு. ஒரு வேல்யூ வந்து அழகாக வந்துச்சு. அண்ட் செகண்ட் வேல்யூ எனக்கு வேணும் இல்லையா? ஸோ அகைன் வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஐம் கோயிங் டு ரீப்ளேஸ் ஆல். ஸோ ரீப்ளேஸ் ஆல்னு இருக்கா பார்க்கலாம். ரீப்ளேஸ் இல்லை அகைன் நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாமா? ரீப்ளேஸ் அகைன் வித் சம் வேல்யூ, சேவ் அண்ட் நவ் இட்ஸ் ஒர்க்கிங் பர்ஃபெக்ட்லி குட். பட் ரீப்ளேஸ் ஆல்னு ஒன்று இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஓகே, எப்பப்பெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்களோ அப்போ ஒரு விஷயம் டவுட் வரும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், யூ guys need to go and check on Google. Okay, so JavaScript replace all. So there's something called replace all. Okay, so click பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரீப்ளேஸ் ஆலும் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ யா, ஸ்ரீபாலன் நம்ம ஸ்பிளிட் அண்ட் ஜாயினும் பண்ணிக்கலாம். பட் அதோட ரொம்ப ஈஸியான இது தானே. ஸோ நான் அது பண்ணிக்கிறேன். பிகாஸ் எனக்கு அந்த வேல்யூஷன் ஒன்றும் பண்ண போது கிடையாது. ஸோ நான் இதையும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டாட் ரீப்ளேஸ் ஆல் தந்துட்டு ஓகே, இப்போ நான் வந்து என்னோட வேல்யூ ஸோ ஆக்சுவலி இங்கே எதுவுமே காமிக்கல. பட் லெட்ஸ் செக். மேபி ஏன் காமிக்கல, ரீப்ளேஸ் ஆல் தானே, ரீப்ளேஸ் ஆல் தான். ஓகே, லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. இது வந்து இந்த சிம்பிள் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இது வந்து ரிப்ளேஸ் ஆகணும். இப்படியா செக் பண்ணி பார்க்கலாமா? லெட் மீ கமெண்ட் திஸ் ஃபார் நவ். ஸோ சேவ், refresh. Now I'm using the same error, but I mean not same error, I'm expecting the same behavior. But இது வந்து எனக்கு ஏன் வந்து இந்த கோட் கம்ப்ளீஷன் காமிக்கலன்னு தெரியல. For some reason அது string object constructor மெத்தட்ல தான அந்த string prototype. okay, அதுல ஒரு மெத்தட் தான் replace all. no, I have no idea actually. But replace all வந்து for some reason ஐடியில் வந்து இது கரெக்டாக நம்மளுக்கு காமிக்கல. ஓகே, பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்மிங் ஆஸ் a string, பட் ஸ்ட்ரிங்கோட ஆப்ஜெக்ட் தான் இது. as you can see from the docs. இது ப்ரோட்டோடைப்னா ஸ்ட்ரிங்கில் உள்ள ஒரு ப்ரோட்டோடைப். நீ ப்ரோட்டோடைப் கால் பண்ணணும் அப்படின்னு அதுதான் சொல்கிறீங்களோ? அது கிடையாது. ஸ்ட்ரிங்கில் இருக்கிற எல்லாம் யூஸ் பண்ணுறது தான் அந்த ஷேர் பண்ண. இப்போ ஸ்ட்ரிங் டைப்பாக எதெல்லாம் இருக்குமோ எல்லாத்துலேயுமே யூ கேன் யூஸ் திஸ் திங் கால் ரிப்ளேஸ் ஆல். ஓகே, டாட் ப்ரோட்டோடைப் டாட் ரிப்ளேஸ் ஆல்னு யூஸ் பண்ணணும்னு கிடையாது. ஓகே ஃபைன். ஸோ இட்ஸ் ஒர்க்கிங் பர்ஃபெக்ட்லி குட். ஸோ இதெல்லாம் பண்ணுறேன்னா இப்போ நான் வந்து என்னோட இதை நான் வந்து ஒரு ரிவ்யூ சேவ் பண்ணிக்கிறேன். ஃபார்மேட்டட் டேட். ஓகே, செக் பண்ணி பார்க்கறதுக்கு வந்து ஐ ஜஸ்ட் லாக் டி ஃபார்மேட்டட் டேட். அண்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இது ரிமூவ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் யூஆர் ஆல் வாட்சிங் இட் ஆன் லைவ். ஸோ அப்புறம்னா நீங்கள் வந்து இதை பார்த்துக்கோ நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், ஐ மீன் கோட் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். ஸோ சேவ் பண்ணிப்போம் அண்ட் லெட்ஸ் see the output here and is perfect. ஓகே, இப்போ நான் வந்து இதை வந்து பேஸ்ட் ஆன் திஸ் யூஆர் நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஓகே, எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது? வாட் ஐ கேன் டூ ஒன் திங் லைக் ஃபார்மேட் டேட் இருக்கு இல்லையா, அதே மாதிரி கான்ஸ் ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டட் யூஆரில் இருக்கிறேன். ஓகே, ஸோ இது என்ன பண்ணுறேன், I'm going to use temp literals because இதே ஸ்ட்ரிங்கு தான் I'm going to make it as dynamic. ஓகே, ஸோ இது வந்து இருக்க போகுது, அது எது டைனமிக்காக இருக்க போகுது just here first. ஓகே, ஸோ I'm going to have it like this. ஸோ இது வந்து அது my date dot get full year. ஓகே, as a ஃபங்க்ஷனாக கால் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ ஆன் செகண்ட் திங் இங்கே தான் என்னோட நேம் இருக்க போகுது, இந்த ஃபார்மேட் டேட். ஓகே, ஸோ அதே மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஐ வாண்ட் திஸ் ஃபார்மேட்டட் டேட் டு appear. ஓகே, அண்ட் .png as it is இருக்கட்டும். இப்போ எனக்கு வந்து ஐ ஒன்லி கேர் அபவுட் தட் ஃபார்மேட்டட் URL. ஸோ இதை போட்டுட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். சேவ் அண்ட் ரிஃப்ரெஷ் அண்ட் இட் இஸ் ஒர்க்கிங் ஆஸ் எக்ஸ்பெக்டட். கிளிக் பண்ணால் இமேஜ் வருது. ஓகே, சூப்பர் கூல். இப்போ என்னென்னா எனக்கு வந்து
இது வந்து நம்ம இன்றைக்கி ரன் பண்ணுறோம் கரெக்டாக. இது நம்ம எந்த லாஜிக்கும் வைக்கல. லைக் பாஸ்ட் டேட்ஸ், ஃபியூச்சர் டேட்ஸ் நம்ம எதுவுமே வைக்கல. we are working on current dates. ஸோ நம்மளோட லோக்கல் மிஷினை நம்ம லோக்கல் மிஷின் என்ன டைம் இருக்கோ அதை பேஸ் பண்ணி இது வந்து நம்மளுக்கு வந்து இந்த யூஆர்எல் பார்த்து தருது. ஓகே, ஆஃப்டர் எவ்ரி திங்ஸ் டன் நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட இமேஜில், ஓகே, ஸோ ஃபார் நவ் ஐ வில் ஹேவ் லைக் எம்டி திங். ஓகே, ஸோ இது வந்து மேபி ஐ வில் ஹேவ் லைக் அ ஹிடன் ஃபார் நவ் அண்ட் இமேஜ் தேவை இல்லை கரெக்டாக. ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் ஆல்சோ ரிமூவ் திஸ் and I will reference it using id. So id என்னதுன்னா image place day image வைக்கிறேன் img. okay, so now I have to get this on the DOM using this document dot query selector id நால அதே மாதிரி id. so cons day image el. okay, ஸோ இல்லை நீங்கள் இமேஜ் கண்டெய்னருக்கு வைக்கலாங்க விஷயம் தான் அது. ஓகே, ஸோ யூ கேன் ஆல்சோ ஹேவ் லைக் அ டே இமேஜ் கண்டெய்னர் ஆல்சோ ஒன்ஸோ கண்டெய்னர் இஎல். ஓகே, இது இன்னும் ஈஸியாக புரியுது இல்லையா? இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து இப்போ அந்த டே கண்டெய்னர் இஎல்ல வந்து டாட் சோர்ஸை வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். என்ன அப்ளை பண்ண போகிறேன்? இந்த ஃபார்மட் யூஆர்எலுக்கு. ஓகே, ஸோ பேஸ்ட் பண்ணிடலாம் அண்ட் லெட்ஸ் see it try. ஸோ சேவ் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வரல. ஆக்சுவலி பார்த்தீங்களா, ஒன்றுமே வரல. ஸோ ஏன் ஒன்றுமே வரல சொல்லுங்கள். சோஃபா எல்லாம் கவனிச்சிட்டு இருக்க மாதிரி நடிக்கிறீங்க இல்லையா? நான் நடிக்கிறேன்னு சொல்ல முடியாது. ஏன் வரல சொல்லுங்கள். ஸோ நாங்கள் வந்து ஹிடன் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு லோட் ஆகிட்ட ஒன்று, இந்த கன்ஸ்டியூட் ஆகிட்ட ஒன்று தான் ஐ வாண்ட் டு பி டிஸ்பிளேட். ஸோ டே கண்டெய்னர் இஎல் டாட் அண்ட் ஐ வாண்ட் டு சேஞ்ச் ஆர் ஐ வாண்ட் டு ரிமூவ் தி class called hidden, right, which I have specified here. okay, so okay, when are we having today class? On the let's talk English. எப்போ வச்சிருக்கோம்? 8 p.m. 8. okay, dot class list dot remove. I will remove that field called hidden. okay, so check பண்ணி பார்க்கலாமா? so save நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. ஓகே, சூப்பர். ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒர்க்கிங் பர்ஃபெக்ட்லி குட். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் பார்க்கும்போதும் வி ஆர் ஹேவிங் தட் கிளிச் பிகாஸ் நெட்வொர்க்கில் இமேஜஸ் வேணும் இல்லையா? ஸோ அதனால தான் அந்த கிளிச் இருக்குது. ஸோ அதை நீங்கள் எப்படி அவாய்ட் பண்ணலாம்னா யூ கேன் ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் பிளேஸ் ஹோல்டர்ஸ். இந்த சுற்றுற மாதிரி இண்டிகேட்டர்ஸ் ஏதாவது வேணும் மார்க்கர் நீ ஷோ பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ ஹேவ் திஸ் ஃபார் நவ் images.google.com போயிடுறேன். லோடிங் கிஃப் மேபி யா அண்ட் லெட்ஸ் கிளிக் ஃப்ரம் திஸ். ஓகே, இதை எடுத்து பார்ப்போமா? ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றுதே. இது எல்லாமே ஃபாஸ்ட்டாக சுற்றுற மாதிரி தான் இருக்குது எனக்கு. சரி, ஓகே, நான் இது வச்சுக்கிறேன். ரைட் கிளிக், காப்பி இமேஜ், காப்பி லிங்க் அட்ரஸ் அண்ட் நான் செக் பண்ணி பார்க்கறதுக்காக லெட் மீ கோ ஹியர் அண்ட் பை டிஃபால்ட்டாக ஹிடன் இருக்கு இல்லையா? அந்த சமயத்துலேயே வந்து ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நாட் திஸ். இது ஓப்பன் இமேஜ் நியூ டேப். ஓகே, திஸ் கிஃப்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் சேவ் இட் ஹியர் அண்ட் இப்போ நான் வந்து அந்த ஹிடன் இருக்குல்லையா ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். இட்ஸ் வில் ட்ரை. ஸோ சேவ், ரிஃப்ரெஷ் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இது தெரியுதா? இமெயிலோட அமௌண்ட் தான் தெரியுது, பட் இது ரொம்ப பெருசாக தெரியுது. ஓகே, ஸோ ஃபார் சம் ரீசன் எனக்கு யூஆர்எல் வந்து சரியாக தப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து லெட் மீ கமெண்ட் திஸ் ஃபார் நவ் அண்ட் லெட் சேவ் இட். இங்கே பார்த்தீங்களா லோட் ஆகிட்டு இருக்குது. இது எனக்கு சின்னதாக வேணும். ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் இதை வந்து I have to run it in different time. So for example எனக்கு வந்து இங்கே லோட் ஆகும்போது I want this to be very small. ஸோ width வந்து ஒரு 10, height வந்து ஒரு 10 இருக்கணும். ஓகே, பட் whereas when I am looking it for on actual website இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே பர்ஃபெக்ட். ஸோ இது கூட என்ன பண்ணிக்கலாம்னா let me have an height வச்சு பண்ணலாமா? இல்லை text center work ஆகாது. let's have it like here, text center, save. okay, again நம்மளுக்கு இதுவும் தேவையில்லை. so let's do one thing. undo பண்ணிவிட்டு இந்த ஃபுல் வித் இருக்கட்டும். ஓகே, பிகாஸ் ரொம்ப ரொம்ப கம்மி டைம் தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து we can லோட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஷோ பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஓகே தான் எனக்கு. ஓகேவா? லேட்டராக நம்மளுக்கு சேஞ்ச் இருந்துச்சுன்னா அப்போ நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் ஹேவ் திஸ் கோட் ஹியர் as it is, save
அண்ட் எஸ் குரூட் நீங்கள் அதே மாதிரி கூட பண்ணலாம் நீங்கள். பட் அகெயின் நான் சொல்கிற மாதிரி இப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க, நிறைய சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அகெயின் இட் வில் நம்ம டைம் தான் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, பட் ஐ திங்க் லைக் யூ காட் தி ஐடியா. அதனால் நான் அப்படியே விட்டுட்டு போகிறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ட்லாம் அப்படியே இருக்கட்டும். ஓகே, இது வந்து லோடிங் வச்சுக்கிறேன். சேவ், ரிஃப்ரெஷ். அண்ட் நான் என்ன சொன்னேன், எப்பயுமே குட் ப்ரைஸாக யூ ஹேவ் டு ஹேவ் யுவர் ஆல்ட் மெசேஜஸ், ரைட்? ஸோ என்ன பண்ணுறேன், இங்கே மெயிலில் போயிட்டு ஐம் கோயிங் டு ஆட் அன் ஆல்ட் டைனமிக்லி லைக் ஹியர். ஸோ டாட் சோசுபல்லா ஆல்ட் அண்ட் மெசேஜ் அது ஃபார்மாலிட்டிவாக இல்லையா, அதுதான் நம்மளோட மெசேஜ். இல்லை அதில் மெசேஜ் நம்ம டேட் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஃபார்மேட்டட் டேட் அதான் என்னோட ஆல்ட் மெசேஜ். இப்போ சேவ் பண்ணி பாருங்களேன். அண்ட் இஃப் யூ கோ அண்ட் கிளிக் ஆன் திஸ் இமேஜ் யூ வில் ஹாவ் அவர் ஆல்ட் லைக் தி கரண்ட் டேட். ஓகே, சூப்பர். ஸோ டன். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா யா சூப்பர், டன். இப்போ வந்து நெக்ஸ்ட் திங் வந்து பேஸ்ட் ஆன் தி டேட். ஓகே, அது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஸோ இது வந்து குட் ப்ராக்ரஸ். ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் ஜஸ்ட் கமெண்ட் இட் ஃபார் நவ். ஓகே, ஸோ ஸ்க்ரீன்ஷாட்டில் கூட அப்புறம் எல்லாம் ஆட் பண்ணிட்டோமா, எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. அண்ட் லெட்ஸ் கோ ஹியர். everything looks good I guess. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் கமிட் பண்ணுறேன். ஸோ லெட் மீ ஓப்பன் திஸ் நியூ டெர்மினல் அண்ட் git add everything, git commit it, feed display current image, current day, entering my password and done. ஸோ இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணதுனால இப்போ நான் இப்போ ஆட்டோமேட்டிக்காக we are having a deployment script, right? So actions வந்து இப்போ ரன் ஆகிட்டே இருக்கும். Okay, so let's wait for a few minutes. Okay, GitHub நம்ம ஆட் பண்ணலையா? புஷ் பண்ணவே இல்லை அன்பு. சாரி, மிஸ்டேக். git push. நைஸ் கேட்ச். யார் சொன்னது? முத்துக்குமாரி. சூப்பர் நைஸ். சூப்பர், ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து ஆட் ஆகிட்டுருக்கு, கிட் வந்து ஆக்ஷன் ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே ஃபைன், சூப்பர். ஸோ கூல். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இட்ஸ் ஒர்க் ஆன் அந்த ஃபியூச்சர் விச் இஸ் பேஸ்ட் ஆன் டேட். ஓகே, ஸோ கெட் கேலண்டர் கிளிக் பண்ணால் எனக்கு வரணும் மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன், இதை கிளிக் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு டேட்டு போகிற வச்சுக்கோங்களேன். ஐ வில் யூஸ் ஃபேக் ஃபில்லர் ஃபார் எக்ஸாம்பிள் அண்ட் கெட் கேலண்டர் அண்ட் ரிஃப்ரெஷ் ஆகுது கரெக்டாக. ஸோ வாட் ஐ நீட் டு டூ இஸ் ஐ ஹவ் டு கெட் அ ஃபார்ம் and நம்ம ஆல்ரெடி ஃபார்ம் நம்ம வாங்கியாச்சு மேலே டேட் ஃபார்ம் இயர் சொல்லிட்டு. ஸோ வாட் we need to do is we have to look for an event call dot add event listener event of submit. Okay, and in a call of function we are going to pass the event as it is and we are going to prevent it using e dot prevent default. and யாருக்கெல்லாம் புரியலையோ யூடியூப் you need to watch our previous DOM series. okay, அப்போ தான் அது புரியும். ரைட், ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா நம்ம கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணும்போது ஐ நீட் டு கெட் தட் இன்புட் ஃபீல்ட் வேல்யூ. ஓகே, ஸோ எப்படி நான் வாங்கலாம், ஐ கேன் கெட் இட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வி கேன் கெட் இட் லைக் டி டாட் டார்கெட் டாட் இல்லை இது வந்து 0 எலமெண்ட் பிகாஸ் நம்ம ஒரே எலமெண்ட் தான் வச்சுருக்கோம். அதனால் ஐம் வாண்ட் டு கெட் தி 0 இண்டெக்ஸ் ஆஃப் தட் எலமெண்ட். ஸோ கான்ஸ் அண்ட் இது பேர் என்ன வச்சுக்கிறேன், இது பேர் வந்து இன்புட் டேட் வச்சுக்கிறேன். ஓகே, செக் பண்ணி பார்த்துக்காக லெட் மீ லாக் திஸ் இன்புட். நான் ஏன் ஒரு அப்ளிகேஷன் நான் வந்து நிறைய வாட்டி காமிக்கிறேன் அப்படின்னா யூ காய்ஸ் நீட் டு திங்க், யூ காய்ஸ் நீட் டு லாஜிக்கலி திங்க் ஆன் ஒரு விஷயமும் எப்படிலாம் ஒர்க் பண்ணணும், எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், எங்கே முடிக்கணும்னு சொல்லிட்டு. we are all not robots பிளாப்லான்னு டைப் பண்ணுறதுக்கு. ஓகேவா, ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு சின்ன ஃபீச்சரும் சின்ன ஃபீச்சரும் நீங்கள் எங்கெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, எங்கெல்லாம் வந்து நீங்கள் போகிறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே காமிக்கிறேன். நீங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, தட்ஸ் த திங். ஸோ சேவ் பண்ணிக்கலாம் and let's go to console and we have to enter some values, right? So let me use the fake filler for example and let click get calendar and I can be able to get the input which is perfect, cool. இப்போ based on that date அது எப்படி வாங்கலாம், I can get this using the dot value, right? so இங்கே கூட வாங்கிக்கலாம் டேட்டா dot value. okay, so save பண்ணிவிட்டு I have to use the required field. இப்போ வேல்யூ போட்டால் என்ன வருது, சப்மிட் ஆகுது பார்த்தீங்களா. so I have to use the required field here. ஸோ இன்புட்டில் போயிட்டு required. ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணது கூட நீங்கள் எல்லா சினாரியிலுமே யூ ஹேவ் டு கவர் இட். ஓகே, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணும்போது இட் இஸ் ஆஸ்க் மீ டு ஃபில் திஸ் ஃபீல்ட் அண்ட் யூஸிங் ஃபேக் ஃபில்லர் கெட் கேலண்டர்
and again I'm getting undefined. Okay, ஸோ ஏன்னு பார்க்கலாம். ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் என்னோட இங்கே பேஸ்க்குள்ளே போயிட்டு இங்கே நான் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே நான் டாட் வேல்யூ வாங்குறேன் பாருங்கள், அதான் இஷ்யூ. நான் ஆல்ரெடி மேலே வாங்கிட்டேன், கீழே நான் இப்போ தேவையில்லை இல்லையா, தட்ஸ் இஷ்யூ. ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ், லெட்ஸ் ட்ரை form filler, get calendar, and I can get the calendar like this. Super fine. இப்போது என்னென்னா ஐ நீட் டு இது வந்து இப்போ ஒரு ஃபாண்ட் டேட்டா இருக்குது இல்லையா. ஸோ டேட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம we are working on something called இந்த அப்ளிகேஷனில் வந்து பழைய டேட்லாம் கிடையாது, 2016 கிடையாது, டேட்டாஸ் கிடையாது. ஓகே, ப்ராபப்ளி ஐ கெஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 2016 எக்ஸாம்பிள் என்டர். இல்லை பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட கிடையாது. ஸோ they currently support 2022 and 23 for now. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம 23 மட்டும் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு அண்ட் லெட்ஸ் கோ டு அவர் யூஐ. அங்கே நம்ம லிமிட் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஸோ டேட்டில் வந்து ஐ திங்க் வி ஹாவ் சம்திங் கால் மென்ல கூகுள் பண்ணி பார்க்கலாம். டேட் JavaScript HTML date with from format from to போடலாம். ஓகே, from to. So let's click on this W3 school. இல்லை இது வேண்டாம், அதோட appropriate way வந்து இந்த Mozilla. ஓகே, ஸோ ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா we are having the minimum value. சூப்பர், இது மாதிரி போட்டு பார்க்கலாமா? let's give it a try. ஸோ copy and let's put it here. ஸோ நம்ம எல்லாம் அப்படியே போடலாம். ஸோ மினிமம் வந்து இந்த வேல்யூவில் இருக்கணும். ஸோ it should be from 2023. ஓகே, அங்கேருந்து 01 2001. மேக்ஸிமம் வந்து it should be 2024 12 எப்போங்க முடியும்? 31 தானே முடியும். 31. ஓகே, ஸோ லெட்ஸ் சேவ் இட் அண்ட் லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. இப்போ கிளிக் பண்ண அப்படின்னா ஃபேக்கில் போடும்போது இட் இஸ் ரெஸ்பெக்டிங் டிசிஷன். ஓகே, சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக வருது. இப்போ கிளிக் பண்ணும்போது ஐ கேன் கெட் தி டேட் டைம். ஓகே, சி நான் ஏன் அதெல்லாம் ஷோ பண்ணுறேன்னா ஒரு வாட்டி நம்ம வந்து whenever we are doing some form validation we have to check what are the input we are expecting சொல்லிட்டு. ஓகே, இப்போது தேவையில்லாத இன்புட்லாம் வந்து யூசர்ஸ் வந்து தருவாங்க இல்லையா, அதனால தான் நீங்கள் எப்போயும் வேலிடேட் பண்ணிவிட்டு யூ ஹேவ் டு பி மேக்கிங் ஷுர் லைக் தேவையில்லாத டேட்டாஸ் அண்ட் பிகாஸ் சில பேர்லாம் 1919 தருவாங்க, அதெல்லாம் வந்து இன்அப்ரோப்ரியேட்டாக இருக்கும் கரெக்டாக நம்ம அப்ளிகேஷனில். ஸோ அதனால் நான் லிமிட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணோம் அப்படின்னா ஐ நீட் டு கெட் திஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஹேவ் டு இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்குது. ஐ நீட் டு கன்வெர்ட் இன்டு ஒன் டேட் ஆப்ஜெக்ட் ஸோ ஐ கேன் ஃபார்மேட் மை டேட் அக்கார்டிங்லி. ஓகே, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணலாம், ஐ ஹவ் ஆல்ரெடி ரிட்டன் தி டாக்குமெண்ட் ஹியர். ஓகே, ஐ மீன் கோட் ஹியர். ஸோ நான் என்ன பண்ணேன்னா இப்போ வந்து ஐ வில் ஹாவ் இட் ஆஸ் அ ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன் ப்ராசஸ் டேட் அப்படின்னு வைக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன்னா ஐ எம் கோயிங் டு புட் தி என்டையர் கோட், மற்ற கோடெலாம் இதுக்குள்ளே போடுறேன். ஓகே, சேவ். ஸோ இது என்ன பண்ணலாம், எதிர் ஐ கேன் ஹேவ் இட் லைக் இமிடியட்லி இன்வோக்டு ஃபங்க்ஷன். ஓகே, ஒரு நிமிஷம் நாய் குறைச்சிட்டே இருக்கு, ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, நிப்பாட்டாது போல் இருக்குது. சரி, ஓகே. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணிட்டாச்சா, ப்ராசஸ் டேட் சொல்லிவிட்டு. ஸோ இல்லை ப்ராசஸ் டேட்னு இருக்கலாமா இல்லை எது அப்ரோப்ரியேட்டாக இருக்குமா நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஐம் கோயிங் டு பாஸ் மை டேட் ஆப்ஜெக்ட் ஹியர். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், மை டேட் ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, நான் அதுவும் டிஃபைன் பண்ணிட்டு நான் ஃபங்க்ஷனுக்குள்ளே போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இதாங்க முக்கியமான விஷயம். whenever you having in a function have the responsible code in that block. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மை டேட் இருக்கு இல்லையா, அது வந்து இங்கே டிஃபைன் பண்ணுறதுனால இங்கே கரெக்ட் டிஃபைன் பண்ணிக்கணும். வெளில இருந்ததுன்னா இது அவுட் ஆஃப் ஸ்கோப்பில் வந்துடுது, அப்படி பண்ணக்கூடாது. ஓகே, have this in mind. இப்போ வந்து ஐம் கோயிங் டு செக், நான் வந்து ஒரு பேரண்ட் பாஸ் பண்ண போகிறேன் இங்கே. ஸோ ப்ராசஸ் டேட். ஓகேவா, ஸோ இதுக்குள்ளே வந்து ஐம் கோயிங் டு பாஸ் மை டேட், கரண்ட் டேட் விச் இஸ் இன்புட் டேட். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷனில் நான் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறதுனால ஓகேவா, ஸோ இங்கே வந்து ஐ ஹேவ் டு கெட் ஆஸ் அ பேராமீட்டர்ஸ் ரைட். ஸோ இங்கே வந்து டேட் இன்னும் வாங்கிட்டு ஐ ஹேவ் டு செக் ஹியர். ஸோ இஃப் டேட் இருந்துச்சு அப்படின்னா ஐ வாண்ட் மை கான்ஸ் மை டேட் டு பி பாஸ் லைக் திஸ். ஓகே, நியூ டேட், அதுக்குள்ளே வந்து என்னோடய டேட் எனக்கு பாஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா நான் வந்து எந்த டேட்டை பாஸ் பண்ண அர்த்தம், அந்த சமயத்தில் மற்ற கோட் ரன் ஆகட்டும், எனக்கு பிரச்சனை இல்லை. புரியுதா?
இப்போ இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக எப்படி ரைட் பண்ணலாம்னா இந்த வேரியபிள் வந்து ஐ கேன் ஹேவ் லைக் திஸ். ஸோ மேலே வந்து ஐ கேன் டிஃபைன் லைக் திஸ் கான்ஸ். ஆனால் கான்செப்ட் போட முடியாது பிகாஸ் ஆல்ரெடி ஐம் கோயிங் டு ஓவர் ரைட் ரைட். ஸோ என்ன பண்ணலாம் அந்த கான்செப்ட் பதிலாக ஐ கேன் யூஸ் லெட் மை டேட். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஐ கேன் யூஸ் தி மை டேட் ஹியர் as it is. ஓகே, ஸோ எல்லாருக்கும் புரியுதா நான் சொல்கிறது? ஸ்வீட்டி உங்களுக்கு புரியுதா? விஜய் உங்களுக்கு புரியுதா? ஷெரீஃப் and ஓகே, ஸோ வித் தட் இன்ஃபர்மேஷன் செக் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஹேவ் டு கால் தி ப்ராசஸ் டேட் at starting, right? So either I can do one thing like this or immediately invoke function கூட ஆகிக்கலாம் like this. Okay, so save and let's give it a try. So refresh and work. எனக்கு ஆக்சுவலி இப்போ இந்த இமேஜ் தேவையில்லைங்க, இது வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குது. அது எங்கே இருக்கோ அதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன், தேவையில்லை இது. ஓகே, இல்லை இருக்கட்டும் பிகாஸ் நான் நெக்ஸ்ட்டு செக் பண்ண போகிறேன் இல்லையா, அப்போ தேவைப்படும் எனக்கு. ஸோ சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் இது ஆக்சுவலிஸ் ஒர்க் ஆகுது, எந்த பிரேக் ஆகல. ஸோ யாரோ மீட் பண்ணல, அதை மீட் பண்ணுறேங்க. ஓகே, இப்போ நான் அதாவது டேட் செலக்ட் பண்ணிவிட்டு லெட் மீ கெட் தி கேலண்டர் தட். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் டேட் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு வருது. ஓகேவா? ஸோ ப்ராசஸ் டேட் வந்து டிஃபைன் ஆகணும்னு சொல்லி வருது. ஏன்னு சொல்லி பார்க்கலாம். ப்ராசஸ் டேட். ஓகே, மேபி பிகாஸ் ஏன் அவ்வளோ சொல்லுங்கள். immediately invoke function 2 times call பண்ணுறேன். வேலையை கால் பண்ணிருக்கோம். லெட்ஸ் டூ ஒன் திங். என்ன பண்ணுறேன்னா இதை நான் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஓகே லெட்ஸ் ரிமூவ் திஸ் அண்ட் கீழே வந்து நான் மேன் ஆட் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் சேவ் இட், refresh, put some value here, get calendar. Now I can get the correct format. Actually in the image the format la irukku, but still okay, we are not getting any error. Okay, now it's getting the input date as it is. Okay, fine. So இப்போ வந்து நம்மளோட டேட் மை டேட் ஆப்ஜெக்ட் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ லாக் பண்ணி நான் அங்கே பார்க்குறேன். ஐ வாண்ட் டீபக் மை டேட் ஆப்ஜெக்ட் என்னவா வருதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன டேட் ஆப்ஜெக்ட் வந்து இது மாதிரி வருது. ஓகே, அண்ட் ஒன்ஸ் ஐ கெட் தி வேல்யூ போட்டுட்டு நான் கெட் கேலண்டர் தரும்போது எனக்கு வந்து அதுவுமே சேம் அதே தான் வருது. ஓகே, ஸோ சம்திங் இஸ் டெஃபினெட்லி கோயிங் ராங். ஓகே, நம்ம என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் வந்து ஐம் கோயிங் டு செக். ஸோ இது வந்து மை டேட் இல்லையா? கரெக்ட், மை டேட். நீங்கள் லாக் பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து எந்த இஃப் பிளாக் ரெண்டாவது பார்க்குறேன். ஓகே, மை டேட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு போட்டுட்டு இங்கே வந்து நோ டேட்டா ஆப்ஷன் போடுறேன். ஓகே ஓகே எஸ் கரெக்ட். ஆக்சுவலி என்னன்னா திஸ் நாட் மேக் சென்ஸ். ஏன் சென்ஸ் இல்லைன்னா நம்ம செக் பண்ணுறோம், அகைன் வி ஆர் ஜஸ்ட் ஹேவிங் இட் ஹியர். ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ டேட் இது இருந்ததுன்னா கூட அந்த டேட்டுக்கு இன்லைஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஓவர் ரைட் பண்ணுறோம் நியூவாக ஃப்ரெஷ்ஷாக. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம், வி கேன் மேக் இட் இன்லைன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே வந்து ஐ வில் ஹேவ் லைக் திஸ். ஸோ இந்த கோடுக்கு பதிலாக நான் சிங்கிள் லைனாக ரைட் பண்ணலாம் 10 ஆப்ரேட்டரில். எப்படி பண்ணலாம் பாருங்கள் அப்படியே. ஸோ அதே மாதிரி கான்ஸ் மை டேட்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லாஜிக் என்னென்னா டேட் இருக்கான்னு பார்க்குறேன். இருந்துச்சு அப்படின்னா ஐ வாண்ட் நியூ டேட் டு பி கிரியேட்டட் வித் தட் டேட். ஓகே, இப்படி இல்லை அப்படின்னா இதுதான் எக்ஸெப்ஷன். கரெக்டாக? இல்லைனா ஐ வாண்ட் நியூ டேட் டு பி கிரியேட்டட். ஓகே, இப்போ இந்த இவ்வளோ கோடு தான் இந்த ஒரு கோடு. ஓகே, புரியுது அந்த கோடு? ஸோ ரிமூவ் பண்ணிக்கிறேன். சேவ், லெட்ஸ் கிவ் இட் ட்ரை அகைன். ஸோ ரிஃப்ரெஷ் அண்ட் இப்போ நான் வந்து ரேண்டமாக வேல்யூ தரேன். கெட் கேலண்டர் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா February 17 பர்ஃபெக்டாக வேலை செய்யுது. ஓகே, சூப்பர். இப்போ அங்கே கீழே வந்துச்சு பார்த்தீங்களா? கீழே வந்துச்சு. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ நம்ம அப்ளிகேஷன் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது இப்போ. ஓகே, ஸோ வி கேன் ரிமூவ் திஸ் லாக் அண்ட் we can also remove this code. So save, refresh, and by default இப்படி வருது. and if I getting a different thing, get calendar, இப்போ ஒர்க் ஆகல. யா, கொஞ்சம் டைம் எடுக்குது. ஓகே, பிகாஸ் ஒரு வாட்டி நான் செக் பண்ணும் போதும் இட் ஹாஸ் டு செக் ரைட். ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுக்குது. பட் ஸ்டில் இட்ஸ் ஒர்க்கிங் பர்ஃபெக்ட்லி குட். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த கெட் கேலண்டர் இது இல்லாமல் இப்போ எப்படி பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் கெட் கேலண்டர் வந்து
நம்மளுக்கு தேவையில்லை கரெக்டாக. பிகாஸ் வென் வி ஹாவ் மல்டிபிள் இன்புட்ஸ் அந்த சமயத்தில் தான் நம்ம வந்து இந்த மாதிரி பட்டனமாக வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு அது தேவையில்லை. ஸோ வாட் வீ கேன் டூ இஸ் டேரெக்டாக வந்து இன்புட்டை சேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு வந்து மாடிஃபை பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஃபார் நவ் வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் ஜஸ்ட் கமெண்ட் திஸ். ஸோ கமெண்ட்லாம் கமிட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் git add everything, git commit, it's a feature, get a day based on date, based on date, enter, and let me push it, git push. What shortcut keys are you using to paste replace multiple codes in VS Code? ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் தாங்க யூஸ் பண்ணுறேன். வேறு எந்த எக்ஸாக்டாக என்ன யூஸ் பண்ணேன்னு தெரியல எனக்கு. பட் நான் வந்து காப்பி பேஸ்ட் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். ஓகே ரைட். ஸோ புஷ் பண்ணியாச்சு, ரன் ஆகிட்டுருக்கு. அண்ட் இப்போ நம்ம இது ஒர்க் பண்ணலாம். இப்போ கெட் கேல் நம்ம தேவையில்லை கரெக்டாக. ஸோ வாட் ஐம் குட் டூ, நான் ஏன் கமிட் பண்ணேன் அப்படின்னா நான் வந்து என்ன சேஞ்சஸ்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு மற்ற உங்களுக்கு தெரியணும் கரெக்டாக. அந்த பர்பஸ்க்காக நான் வந்து கமிட் பண்ணுறேன். இப்போ வந்து ஐ டோன்ட் நீட் திஸ் பட்டன். ஓகே, பட் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இன்புட்டில் வந்து ஐம் கோயிங் டு லுக் ஃபார் சம்திங் கால் ஐடி டேட்னு வச்சுக்கிறேன் இல்லையா. ஸோ நான் வச்சுக்கிறேன். இப்போ வந்து இந்த ஃபார்முக்கு பதிலாக வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஐ டோன்ட் கேர் அபவுட் ஃபார்ம் எனிமோர். ஐம் கேரிங் அபவுட் தட் இன்புட் கால் திஸ் இன்புட் கால் ஐடி ஆஃப் டேட். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன் அதே மாதிரி டேட்னு வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து அதே மாதிரி டேட் ஃபார்மில் இப்போ வந்து டேட் கரெக்டாக. ஸோ இது வந்து அதே மாதிரி இது வந்து டேட் ஃபார்ம் கிடையாது, இது வந்து டேட் இயல். இப்போ ஆட் ஈவன் லிசனர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் ஆக போக கிடையாது. பிகாஸ் இது ஃபார்ம் தான் சப்மிட் ஆகும். இப்போ இன்புட் வந்து நம்மளுக்கு சப்மிட்னு கிடையாது கரெக்டாக. அதுக்கு பதில் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா வி ஹேவ் சம்திங் கால் சேஞ்ச். ஸோ ஒரு இன்புட் நான் சேஞ்ச் பண்ணும் போது இட் இஸ் அ ஈவெண்ட் ரைட். ஸோ எப்படி கிளிக் வந்து ஒரு ஈவெண்ட்டோ அது மாதிரி சேஞ்ச் ஒரு ஈவெண்ட். ஸோ ஐ கேன் கோ ஹியர், ஐ கேன் யூஸ் சம்திங் கால் சேஞ்ச். செக் பார்க்கலாமா இப்போது? சேவ், கிவ் இட் ட்ரை, ஃப்ரெஷ் அண்ட் வேல்யூ வந்து ஏதோ வேல்யூ போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் இங்கேயே வேல்யூ போடுறேன். ஓகேங்க, இது கிளிக் பண்ண வருமா? கிளிக் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு வந்து மேபி 18 வேணும்னு வச்சுக்கோங்களேன். 18 கிளிக் பண்ணுறேன். அண்ட் வி ஆர் கெட்டிங் எரர் கால் cannot read properties of. ஆனால் பிகாஸ் வேல்யூன்னு வருது. இப்போ வேல்யூ கிடையாது, வேல்யூ வந்து நம்ம இன்புட்டு தான் இருக்கும். ஓகே, இப்போ இந்த e.targetல வந்து இது இருக்காது இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா we can directly reference it with the date EL. ஸோ date EL இல்லை வந்து டேட்டா வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து இட்ஸ் கோயிங் டு பி லைக் எஸ் சேம், மற்றதான் சேமாக தான் இருக்கும். சேவ் பண்ணிட்டு செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ லெட்ஸ் ரிஃப்ரெஷ் அண்ட் இது வந்து அகெயின் ஐம் கோயிங் டு சேஞ்ச் இட் as 18. என்ன இது பார்க்கலாம், எரர் வரல அண்ட் சேஞ்ச் ஆகுது. ஓகே டன், சூப்பர். ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சுதா நான் சொன்னது? இப்போ கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் தான் ஆகும். உங்களுக்கு வந்து லைட்டாக கொஞ்சம் 26 போடும்போது லைட்டாக கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஓகே, பிகாஸ் ஏன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், யூ கேன் ஆல்சோ டூ சம்திங் லைக் இந்த இமேஜ் இருக்கு இல்லையா, யூ கேன் சேஞ்ச் தஸ் வேலிடேஷன். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஏதாச்சும் லோடிங் வர மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படி சொல்கிறேன்னா இங்கே வந்து யூ கேன் ஹேவ் சம்திங் கால் லோடிங். இமேஜ் போடுறீங்களா அது மாதிரி இமேஜ் கூட நீங்கள் போடலாம். ஸோ வாட் ஐ வில் ஹாவ் ஹியர் இஸ் பட் ஓகே இப்போதைக்கு அதை நம்ம பண்ண வச்சுக்கோங்களேன். இட் டேக் another 30 minutes ஐ கெஸ். ஓகே, அதனால் நான் இப்போதைக்கு பண்ண தேவையில்ல. இப்போதைக்கு எனக்கு ஃபியூச்சர் வந்து எனக்கு ஓகேவாக இருக்குது. எனக்கு வந்து இது ஃபுல் வித் தான் ஆக்கிக்கிறேன் இந்த இன்புட்டை. லெட் மீ கோ ஹியர் வித் ஃபுல். ஓகே, அண்ட் நம்ம மொபைல் ரெஸ்பான்சிவாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். லெட் மீ கிளிக் ஹியர். இங்கே பார்த்தீங்கன்னா மொபைல் நிறைய ஸ்பேஸ் இருக்குது கரெக்டாக. ஸோ வாட் ஐ கேன் டூ இஸ் ஐ கேன் டேக் தி ஃபுல் வித் ஆன் மொபைல். ஸோ இங்கே போயிட்டு எனக்கு வந்து மார்ஜின் 20 இருக்கு இல்லையா, எனக்கு வந்து அது வேண்டாம். ஸோ மொபைல் ஸ்க்ரீனில் வந்து எனக்கு என்ன இருக்கணும்னா இது வந்து எனக்கு SM அண்ட் அபோக் தான் இருக்கணும். டிஃபால்ட்டாக வந்து எனக்கு மார்ஜின் வந்து 10 இருக்கட்டும். சேவ், இப்போ பார்க்கலாம். ரிஃப்ரெஷ் அண்ட் ஸ்டில் எனக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா மார்ஜின் 5 வச்சுக்கிறேன் டிஃபால்ட்டாக. லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. இப்போது ஓகே சூப்பர். இதே மாதிரி கீழே வச்சுப்போமா? ஸோ என்ன பண்ணுறேன் அதே மாதிரி எனக்கு அதே மாதிரி பேடிங்கும் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேங்க இல்லையா. ஸோ பேடிங் நிறையா இருக்குது. ஸோ அதே மாதிரி எனக்கு வந்து பேடிங் 10 வந்து SMக்கு மேலே இருக்கணும். டிஃபால்ட்டான பேடிங் வந்து 5 இருக்கட்டும். சூப்பர் கூல். அதே மாதிரி கீழே வச்சுக்கலாம். ஓகே, ஸோ SM டிவைசஸ்க்கு மேலே மார்ஜின் டாப் இருக்கட்டும். டிஃபால்ட்டாக வந்து மார்ஜின் வந்து 10 இருக்கட்டும். அதே மாதிரி பேடிங் 5 தான் இருக்குது. ஸோ அதை அழைச்சி இருக்கட்டுமா? ஓகே, ஸோ லெட்ஸ் ரிஃப்ரெஷ் அண்ட் ஏன் வரல
மேபி மார்ஜின் 5 10 நம்ம போட்டுக்கு மேலே மார்ஜின் 5 5 வந்து ஓகே லெட்ஸ் ஹேவ் லைக் 5 ஓகே ஸோ சூப்பர் கரெக்டாக அந்த இது வந்துச்சு. இப்போ நீங்கள் பிசிலையும் சரி நீங்கள் மொபைலை பார்க்கும்போதும் யூ ஷுட் ஹேவ் தி சேம் வித் ஓகே அது இப்போ தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்குமா இருக்குது. ஐ வில் ரெடியூஸ் தட் பேடிங் டு பி இது வந்து எஸ்எம்முக்கு பேடிங் 5 இருக்கட்டும், நார்மலுக்கு வந்து பேடிங் 3 இருக்கட்டும் மேபி சேம். ஓகே ஐ திங்க் இட் இஸ் கூலுங்க நைஸ். ஸோ இந்த இமேஜ் கூட லைட்டாக கொஞ்சம் கவராக தான் பெட்டராக இருக்கும் இல்லையா. ஸோ வாட் வி கேன் டூ இந்த கிளாஸில் போய்ட்டு வி கேன் ஹேவ் அன் இமேஜ் கால் ரவுண்டட் மேபி சேவ் அண்ட் ரவுண்டாக வந்துச்சு பார்த்தீங்களா. இட்ஸ் லைக் இமேஜினேஷன் யூ கேன் டூ வாட் எவர். ஓகே ஸோ யா ஐ கெஸ் தட்ஸ் த திங். அண்ட் மேலே ஒரு நேம் போட்டுப்போம் ஏதாச்சும் நேம் அப்போ தான் தெரியும். ஸோ மேலே போய் என்ன பண்ணுறேன் ஐ வில் ஹேவ் a நேம் கால் H4 வந்து தமிழ் டே கேலண்டர் அப்படின்னு போடுறேன் சேவ். ஸோ மொபைலில் ரொம்ப சின்னதாக இருக்கு இல்லையா தெரியவே இல்லை. ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் இதை நான் கீழே போட்டுக்கலாமா இல்லை மேலே இருக்கட்டும் அதான் கரெக்டான ப்ளேஸ். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் வந்து டெக்ஸ்ட் ஒயிட் ஆக்கிக்கிறேன், டெக்ஸ்ட் எக்ஸலாக போட்டுக்கிறேன், ஃபாண்ட்டு செமி போட்டாக போட்டுக்கிறேன், சேவ் பண்ணிக்கிறேன் அண்ட் பேடிங் அஃப்கோர்ஸ். ஸோ என்ன பண்ணுறேன் ஐ வாண்ட் திஸ் மார்ஜின் டு பி ஆஃப் 5 on smaller scale and SMல வந்து மார்ஜின் வந்து 20 இருக்கணும். ஓகே ஸோ லெட்ஸ் சேவ் இட் அண்ட் ஓகே சூப்பருங்க நைஸ். இப்போ நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் வேணால் சென்டர் பண்ணி என்ன பண்ணிக்கலாம். ஸோ ஐ வாண்ட் டெக்ஸ்ட் சென்டர் ஸோ தட் இப்போ கலராக ஒரு ஆப் வந்துச்சு ஃபீல். ஓகே ஸோ இது மாதிரி இன்னும் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இஃப் யூ ரன் இட் இன் வெப்சைட் இது இப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ வெப்சைட் வேணுமோ இன்னும் கொஞ்சம் நீங்கள் பேசாக்கிக்கலாம் கரெக்டாக. ஸோ என்ன பண்ணுறேன் அப்போது ஸோ எனக்கு வந்து எஸ்எம்மில் ஐ வாண்ட் டெக்ஸ்ட் டு பி ஆஃப் 4 XL பெருசாகிடுச்சு இன்னும் கொஞ்சம். அண்ட் இது வந்து டே கேலண்டர் கரெக்டாக இருக்கா இல்லை டே கேலண்டர் வச்சுக்கலாம் டே கேலண்டர். ஓகே ஸோ கலர் வேணால் கலர் மாற்றிக்கோங்க டோட்டலி உங்களுக்கு திங். ஸோ வேறு என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுதோ என்கிட்ட சொல்லுங்கள் லெட்ஸ் இம்ப்ளிமெண்ட் இட். ஓகே ஸோ Ctrl+X Ctrl+V அப். ஓகே ஆக்சுவலி யா க்ரூட் எக்ஸ் அது கேட்குறீங்களா. ஆக்சுவலி இப்போ ஏதாச்சும் ஒரு கோடு வந்து நீங்கள் வந்து மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டிப்பிக்கலி வாட் யூ வில் டூ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த தமிழ் டே கேலண்டர் இருக்கு இல்லையா லைன் 15லேருந்து லைன் 16 கொண்டு போகணும். நான் என்ன பண்ணுவேன் டிப்பிக்கலி இப்போது கட் பண்ணிவிட்டு லைன் 16ல் அப்படி பேஸ்ட் பண்ணுவேன் கரெக்டாக அது ஒரு வழி. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா ஐம் யூஸிங் தி ஷார்ட் கிட்ஸ். ஓகே VS கோடில் வந்து வி ஹேவ் சம்திங் கால் Alt Shift. ஓகே நாட் Alt Shift, Alt down arrow to move that line of code to top or bottom. ஓகேவா Alt ப்ரெஸ் பண்ணிவிட்டு டவுன் arrow ஓகே ஃபார் மூவிங் தி கோட். ஸோ இதை பற்றி நான் வந்து ஒரு செப்பரேட்டான ஒரு சின்ன ஷார்ட் கிராஷ் கோர்ஸ் மாதிரி நான் போடுறேன் ஓகேவா. ஸோ VS ஷார்ட் கட்ஸ் இமெட் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃபைனுங்க சூப்பருங்க. ஸோ வி ஹவ் டன் லாட் தமிழ் கேலண்டர் டே கேலண்டர் ஆப் அண்ட் தேர் சம்திங் கால் PWA. யூ நோ வாட் இஸ் PWA நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ இஃப் யூ கோ டு திஸ் வெப்சைட் கால் திஸ் வெப்சைட் ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிம்பிள் வெப்சைட் ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர் சம்திங் கால் ஹியர் டாப்பில் போனீங்கன்னா யூ கேன் இன்ஸ்டால் திஸ் அப்ளிகேஷன் ஓகே. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னா இது வந்து நீங்கள் வந்து மல்டிபிள் பிளாட்ஃபார்மில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். யூ கேன் இன்ஸ்டால் இன் iOS, Android, Windows and so on. ஸோ அதாவது என்ன யூஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டால் பண்ண வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள் இன்ஸ்டால் பண்ணுறேன். இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சா இது வந்து இப்போ இந்த என்டையர் வெப் பேஜ் வந்து இட் ஓப்பன் இன் செப்பரேட் விண்டோ. அண்ட் அது மட்டும் கிடையாது யூ கேன் ஜஸ்ட் சர்ச் இட் ஆஸ் இட் இஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே போய்ட்டு அன்வி சர்ச் பண்ண வச்சுக்கோங்களேன். இங்கே பார்த்தீங்களா ஸோ அன்வி சர்ச் நான் மாதிரி சொல்லிட்டு ஒரு ஆப்பாக அது காமிக்குது. ஸோ just assume the possibilities. So if you are building a simple application, calculated kind of application build பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், you can build it into an separate application like this and டேரெக்டாக உங்களோட அப்ளிகேஷன் டேட்டா கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகும் as it is. ஓகே ஸோ இட்ஸ் லைக் a simple limitation, not limitation, ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தான். பட் ஸ்டில் யூ கேன் அச்சீவ் இட் யூஸிங் தி PWA. நான் அதை பற்றி நான் ஒரு செக்ஷன் உங்களுக்கு ஃபியூச்சரில் நான் எடுக்கிறேன் ஓகேவா. அப்போ உங்களுக்கு வந்து அது புரியும். சூப்பர் தட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் எல்லாம் முடிஞ்சது இல்லையா. லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் திஸ் ப்ராஜெக்ட். ஸோ லெட்ஸ் ஆட் இட், லெட் கமிட் இட் அண்ட் லெட்ஸ் டூ ஒன் திங் with dynamic filter without submit button. So I can accept PROs, I mean
என்ன பண்ணியாச்சா கிட் புஷ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி ஐ கேன் அக்செப்ட் புல் ரிக்வஸ்ட் ஆன் திஸ் ரெபாசிட்டரி. ஓகே, என்ன இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் எதுலேயுமே இந்த ப்ராஜெக்ட்டும் சரி, நம்ம இன்னைக்கு காலைல பார்த்த ப்ராஜெக்ட்லையும் பார்த்தா சரி. ஸோ நம்ம வந்து நாங்கள் 7 மணி ஆகுது டைம், அதுக்குள்ளே ஈவினிங்கா இப்போது. ஓகே ரைட். ஸோ காலைல பார்த்த ப்ராஜெக்ட்லையும் சரி, நம்ம வந்து இந்த எஸ்சிஓ பண்ணல, ஓப்பன் கிராஃப். ஓகே, ஸோ ஓப்பன் கிராஃப் பண்ணி என்ன பண்ணலாம், ஜஸ்ட் யூ கேன் இஃப் யூ வாண்ட் டு ரிவைஸ் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி ரெபாசிட்டரியில் வந்து நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஓகே, கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு நீங்கள் பேர் ரிக்வஸ்ட் மாதிரி நீங்கள் தந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஓகே, ஸோ இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. லெட் மீ ஆட் திஸ் ஆஸ் அ சேம் திங். ஸோ ஐ வாண்ட் திஸ் டு பி ஆடட் லைக் லெட்ஸ் ரிஃப்ரெஷ் திஸ் பேஜ். ஓகே, அண்ட் இப்போ என்ன பண்ணுறேன், லெட்ஸ் கிளிக் ஆன் திஸ். அண்ட் இங்கே வந்து ஏன் கிட்ட பேஜஸ் காமிக்கல, ஆக்சுவலி மேபி இது வந்து டாபிக் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ கேலண்டர், HTML, வீட் அண்ட் JavaScript அண்ட் தமிழ் போட்டுக்கிறேன். ஓகே, இட்ஸ் கால்ட் தமிழ். ரைட், ஸோ லெட்ஸ் சேவ் இட் ஹியர் அண்ட் டன். ஸோ இப்போ வந்து டிப்ளாய்மெண்ட் வீட்டை பேஜஸ் வந்து எரர் காமிக்குது. ஓகே, இதை எரர் காமிக்குது, நம்ம என்னென்னு பார்க்கலாமா? லெட்ஸ் கிளிக் ஆன் திஸ். நம்ம டிப்ளாய் ஆகலை ஆக்சுவலி, ஏன் டிப்ளாய் ஆகணும்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தா எல்லாமே எரர் காமிக்குது, அதனால தான் நமக்கு அங்கே காமிக்கல. ஸோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா we are having இது கோடு, நம்ம கோடு தேவையில்லை. லெட்ஸ் கோ அண்ட் see our issues in this. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா get pages site failed, please verify that the repository has page enabled and config to build using. ஓகே, நான் அது வந்து GitHub actions தான் நான் enable பண்ணல. ஓகே, ஸோ I have to do that. So let me go to settings and அதில் வந்து pagesல போயிட்டு I have to click the source from deploy from a branch to GitHub actions. And இப்போ வந்து it will work actually. Let's go to actions again. And எப்படி மேனுவல் ட்ரிபியூட் பண்ணுறது, கிளிக் பண்ணிவிட்டு ஏதாச்சும் பண்ண பார்க்கலாமா? ரன் ஒர்க் ஃப்ளோ. ஓகே, இப்போ வந்து டிப்ளாய் ஆகிட்டுருக்கு. இப்போ டிப்ளாய் டு GitHub pages வந்துருக்கு. இதான் மேனுவல் டிப்ளாய்மெண்ட். ஓகேவா, நான் கோடில் டிப்ளாய் ஆகாமல் இப்போ வந்து கியூ ஆகிட்டு இப்போ வந்து டிப்ளாய் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க பார்ப்போம். Do you guys have any doubts? இதில் எப்படி அந்த நெட்வொர்க் ரெக்வெஸ்ட் யூஸ் பண்ணுறது எப்படி? அதை விட மாட்டேங்க போல இருக்குது. ஆக்சுவலி நான் தான் ஷோ பண்ணலான்னு நினச்சேன், பட் உங்கள் ஃபேஸ்லாம் பார்க்கும்போது ஐ ஃபீல் லைக் லிட்டில் பிட் யூ கைஸ் நீட் சம் ரெஸ்ட். அதனால் நீங்கள் இன்றைக்கி பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு டாஸ்க் தந்திருக்கேன் இல்லையா, அந்த டாஸ்க் நீங்கள் பண்ணுங்கள் கேன்வாவில். ஓகேவா, ஆன் டுடே என்ன டேட், 2nd ரைட், 3rd. ஓகே, 4th வச்சுக்கலாம். ஓகே, 4th வேணால் பார்க்கலாம் நம்ம நெட்வொர்க் ரிசர்ச்சில் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஐ ஹேவ் கலெக்டட் சம் கூல் APIs. ஓகே, ஸோ இந்த APIஸை வச்சு நான் எப்படி பில்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு காமி. இதுக்கு மேலே ஃபியூச்சரில் வந்து எவ்ரி திங் இஸ் கோயிங் டு பி API டிபெண்டன்ட். ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க, எவ்ரி திங் இஸ் நெட்வொர்க் டிபெண்டன்ட். அதில் எப்படி டேட்டாஸ் ஷோ பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, நான் வந்து ரொம்ப போரிங்கான டூடல் லிஸ்ட் ஷோ பண்ணுறது அதில் விட்டுருங்க. we are going to work on something much cool, யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேஷனை பார்க்க போகிறோம். ஓகே ஃபைன். ஸோ we have created this and இது என்ன பண்ணலாம், இந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் நான் இங்கே அப்டேட் பண்ணுறேன். இது கூட நீங்கள் யாராச்சும் இப்போ போன வாட்டி முஷ்கி தந்தாருன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வாட்டி வந்து யாராச்சும் ஒரு ஆள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் செக் திஸ், அவர் எப்படி தந்திருக்கான்னு சொல்லிட்டு. லெட்ஸ் கிளிக் ஆன் திஸ் repository name, repositories, and you can just click on this. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா முஷ்கி வந்து பிஆர் தந்திருக்கார். ஸோ இது மாதிரி இமேஜஸ் நீங்கள் போட்டுட்டு நீங்கள் வந்து இங்கே இதுக்கு நீங்கள் பிஆர் தர பாருங்கள். பிஆர் அண்ட் பிஆர் மீன்ஸ் லைக் இந்த ரீட்மி ஃபைலில் நீங்கள் தரலாம். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு பர்சன். ஸோ யாரெல்லாம் வந்து இப்போயே நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, நான் வந்து ஓப்பன் சாய்ஸ் தரதுனால தான் இஷ்யூன்னு நினைக்கிறேன். இப்போயே நீங்கள் வந்து ஆன் ஃபேஸ் நீங்கள் சொல்லுங்கள், who is ready to give SEO of this app, that OG. ஓகே, ஐ திங்க் ஷெரீஃப் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் ஷெரீஃப் நீங்கள் வேண்டாம். ஸ்வீட் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? இந்த தமிழ் டே கேலண்டர் ஆப்புக்கு SEO ஃப்ரெண்ட்லி. ஸோ SEO ஃப்ரெண்ட்லினா நான் இப்போ சப்போஸ் நான் அதை காப்பி பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபேஸ்புக்கில் போடும்போது டிஃப்ரெண்ட்டாக காமிக்கணும், நல்லா இருக்கணும். அண்ட் நீங்கள் பார்த்தா ஒரு எரர் காமிக்குது. என்ன எரர் தெரியுமா? இமேஜ் லோட் ஆகல, சைஸ் லோட் ஆகல. ஏன்னு பார்க்கலாம் இருங்க. லெட்ஸ் செக். லெட்ஸ் கோ டு கன்சோல். we are having a 404 error. Okay, why?
let's click on right click, view page, view page source, and இது வந்து ரூட் எடுத்துக்குது. ஓகே, ஐ திங்க் வி ஹேவ் டு கான்ஃபிகர் இன் வீட். நான் வீட்டில் கான்ஃபிகர் பண்ணல, தட் இஷ்யூ. ஸோ அகெயின் லெட் மீ கோ ஹியர் அண்ட் இங்கே வந்து ஐ ஹவ் டு, நான் ஆல்ரெடி இதெல்லாம் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இதெல்லாம் உங்கள் யூசேஜ்க்காக நான் டெம்ப்ளேட் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். ஓகே, நீங்கள் எதுவுமே நீங்கள் வந்து சர்ச் பண்ணி போடணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்து அதை கமெண்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உங்களை பேஸ் யூஆர்எல் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ மை பேஸ் யூஆர்எல் இஸ் ஜஸ்ட், ஸோ காப்பி பண்ணிவிட்டு நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, இன்கேஸ் இன் ஃபியூச்சரில் வந்து நான் இந்த ப்ராசஸ் ஆட்டோமேட் பண்ண முடியுதான் நான் பார்க்குறேன். ஓகே ரைட், லெட்ஸ் கெட் add it, commit it, என்ன ஃபிக்ஸ் பண்ணுறேன், பேஸ் யூஆர்எல், என்டர், கெட் புஷ் இட். ஓகே, ஸோ புஷ் ஆகிருக்கும், நம்ம அப்புறம் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்வீட்டி, நீங்கள் வந்து இந்த இதுக்கான எஸ்இஓ பாருங்கள், தமிழ் டே கேலண்டர் ஆப்புக்கு. ஓகே, அண்ட் இது எதுக்குன்னா உங்களை எப்படி பிஆர் ரிக்வஸ்ட் கரெக்டாக தரீங்களா அப்படின்னுக்காக தான், டு எவல்வேட் யுவர் செல்ஃப். ஓகே, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னா கூட பரவாயில்ல, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இதுக்கு யார் தர போகிறா, ஃபெஸ்டிவல் ரீடிங் ஆப்புக்கு சேம் எஸ்இஓ. ஸோ காயத்ரி ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ எஸ்இஓ மீன்ஸ் இட் ஷுட் கண்டெயின் ஓஜி டேக்ஸ். ஸோ ஓப்பன் கிராஃப்டில் நம்ம நேற்று பார்த்த மாதிரி இந்த லிங்க் நீங்கள் பாருங்கள். ஓகே, லெட் மீ, இதோட வந்து this is a proper, I guess, yes, this is a proper link. ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே வந்து யூ ஜஸ்ட் ரீட் சம் இன்ஃபர்மேஷன், நான் குரூப்பில் போட்டு விட்றேன். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா இதுதான் முக்கியமான விஷயம். இதுதான் வந்து உங்களுக்கு ஷோ கேஸ் பண்ணும். வாட் எவர் சோஷியல் நெட்ஒர்க்ஸ் யூ ஆர் ஷேரிங், இது வந்து இதுதான் ரெஸ்பெக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ டைட்டில், டைப்பு அண்ட் இமேஜ், யூஆர், ஸோ அது மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக உங்களுக்கு இருக்கும். அண்ட் ஆல்சோ பேசிக்காக HTML we are having meta tags, right? ஸோ HTML மெட்டா டேக்ஸ் அதுவும் நீங்கள் போடுங்க. ஓகே, ஸோ நான் லிங்க் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிளாப்லாம் நிறைய இருக்கா? ஓகே, நிறைய இருக்குது இல்லை. லெட்ஸ் கோ பேக் அண்ட் செக் 3. ஸோ இந்த இது வச்சு டீட்டெயிலாக போடுங்க. ஓகே, ஐ வில் ஆல்சோ ஷேர் திஸ் லிங்க் வித் யூ காய். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மெட்டா லிங்க்கும் போடுங்க, SEOக்கு சொல்கிறேன், இதுவும் போடுங்க. அண்ட் யூ கேன் ஆல்சோ புட் தட் ஓஜி டேக்ஸ் விச் ஐ ஷேர்ட் ஏர்லியர். ஓகே, ரெண்டும் போட்டு நீங்கள் பிஆர் ரெக்வஸ்ட் கொடுங்க, எப்படி பண்ணிங்க சொல்லிட்டு பார்க்கலாம். சூப்பர். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இதுக்கு ஃபெஸ்டிவல் ஆப்புக்கு வந்து ரிக்வஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணியிருக்கீங்க கரெக்டாக? அதே மாதிரி இதுக்கு நீங்கள் எப்படி பண்ணுறது, யார் பண்ண போகிறா ரீட்மி ஃபைலுக்கு ஸ்க்ரீன்ஷாட்ஸ்? ஓகே, ஸோ முத்துக்குமார் நீங்கள் பண்ணுறீங்களா? பண்றேன். ஓகே, சூப்பர். ஓகேங்க, கூல். ஐ கெஸ் நம்ம இன்றைக்கி வைடம் பண்ணிக்கலாம், நிறையா ஆல்ரெடி நேம் பார்த்தாச்சு. ஓகே, ஸோ நாளைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னது தான் உங்ககிட்ட. ஸோ இந்த கேன்வாவில் எப்படி நீங்கள் வந்து டிசைன் பண்ண சொல்லிட்டு கற்றுக்கோங்க. ஓகே, ஸோ எவ்வளோ 10 சொல்லியிருந்தேன், எல்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கீங்களா? 10 வச்சுக்கோங்க. சப்போஸ் நோட் பண்ணாமல் யாராச்சும் வந்து கேட்பாங்க, இந்த பாயிண்ட் என்ன, அந்த பாயிண்ட் என்ன கேட்பாங்க, சொல்லாதீங்க. ஓகே, ஸோ நாளைக்கு வந்து 3:30க்கு நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. லெட்ஸ் சீ கிரியேட்டிவிட்டி. நிறைய ஃபார்ம்ஸ் நீங்கள் பார்க்கலாம், கூகுள் இமேஜஸ் போய் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. யூ ஹேவ் மெனி ஆப்ஷன்ஸ். அண்ட் ப்ளீஸ் டோன்ட் பி ஓவர் ஸ்மார்ட். கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து ஏன் ஓவர் ஸ்மார்ட்ஸ் நான் சொல்கிறேன்னா, தேர் இஸ் சம்திங் கால் ஜென்ரேட். ஓகே, ஸோ ஜென்ரேட்டிவ் ஏஐ இருக்குது, நிறையா இருக்குது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை க்ரியேட் பண்ணி தரோம் உங்களுக்கு. அதை நீங்கள் சிம்பிளாக இதுதான் அப்படின்னு சொல்லி காமிக்காதீங்க. ஓகே, ஸோ ட்ரை டு யூஸ் யுவர் ஓன் க்ரியேட்டிவிட்டி. நான் கேட்பேன், ஏன் அப்படி பண்ணியிருக்கீங்க, நான் கேட்பேன். நீங்களும் அதுக்கு தான் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ ஃபார் பீப்புள் யூடியூப் யாருக்கெல்லாம் வந்து நாங்கள் பேசுகிற விஷயமே புரியாமல் இருக்கீங்க இல்லையா? ஸோ என்ன விஷயம்னா, நாளைக்கு வந்து த டீம் இஸ் கோயிங் டு ஒர்க் ஆன் க்ரியேட்டிவ்னா கேன்வாவில் வந்து எப்படி வந்து டிசைன் பண்ண போதாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 ஐடியா வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அந்த 10 ஐடியாவில் வந்து they are going to design அண்ட் நாளைக்கு 3:30க்கு வந்து அவங்க வந்து பார்க்க போகிறாங்க. ஓகேவா? ஸோ எல்லாம் ஆர்வமாக வந்து வந்துடுங்க, நம்ம பார்ப்போம். ஓகே, ஃபைன், சூப்பர். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஸோ டீம், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? கேன்வா ப்ராஜெக்ட்ல ஐ திங்க் நம்ம டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணலாமா வித்அவுட் யூசிங் AI? ஒரே நிமிஷம் சாரி ஒரு நிமிஷம். ஹலோ, நான் சென்னையில். ஜி சொல்லுங்கள். சென்னையில் இருக்கேன். எப்படி இருக்குண்ணா? நல்லா இருக்கேங்க.
ஆமாம்மா, ஒரு சின்ன ஒரு இதுவாக உட்காந்தேன். நான் உங்களுக்கு கால் பேக் பண்ணவா? நான் லைவில் இருக்கேன். நான் கால் பேக் பண்ணவா? நான் கால் பேக் பண்ணுறேன். நான் ஃபோன் பண்ணுறேன். ஓகேங்க. சாரி சஜித், கேளுங்க. இல்ல அன்பு, அந்த இப்போ நம்ம டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணலாமா வித்தவுட் ஜெனரேட்டிங் கேன்வால? ஜென் ஏயா? இல்ல கேன்வாலையா? நம்ம கிரியேட்டிவா பண்ணணுமா இல்லாட்டி நம்ம No, டெம்ப்ளேட்ஸ் you don't. No, you don't need to use any tools. Tools already இருக்கு, ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து டூல்ஸ் இல்லாமல் நீங்கள் ஜென் பண்ணுங்கள். ஃப்ரம் ஸ்க்ராட்ச் எப்படி பண்ணுறீங்க பார்க்கலாம். I want you guys to get familiar with the toolings which are available on Canva. And திருப்பியும் ஒரு 1 or 2 or 3 days நம்ம வந்து ஃபிக்மாலே பார்க்க போகிறோம். ஃபிக்மா, ஃபோட்டோஷாப் அண்ட் illustrator, little bit of section on those things. ஓகே, பிகாஸ் see நம்மளால் ஃபுல் ஸ்டாக் பண்ண முடியுமா தெரியல. கொஞ்சமாக நாய்ஸ் ரொம்ப இருக்குது. ஒரு நிமிஷம் கம்மி பண்ணிக்கோங்களேன். ஓகே, ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் ஃபுல் ஸ்டாக் ஃபுல்லாக நம்மளால் முடிக்க முடியுமான்னு சொல்லிட்டு ஐ ஹேவ் நோ ஐடியா. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, லைக் முடிக்க முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. பட் அகேன் மை ஆன்சர் இஸ் லைக் லெட்ஸ் ட்ரை, தட்ஸ் ஆல். நான் முடிக்க முடியும்னா சொல்ல மாட்டேன், ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம அந்த டாப்பிக் கவர் பண்ணால் நமக்கு ரொம்ப நல்லது. அப்படி கவர் பண்ணலன்னா எனக்கு நல்லது அப்படின்னு வச்சுக்க வேண்டியது தான். ஓகே, அதனால் கொஞ்சம் நீங்கள் அந்த ட்ராக்கில் போயிட்டே இருந்தால் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் பார்க்க முடியும். நம்ம திரும்ப ஒரு 2 days 3 days எடுத்தீங்க வச்சுக்கோங்களேன், அகைன் இட் வில் டேக் டைம் கன்சியூம் ஆகும். அதனால் நான் முடிஞ்சவங்க நான் டெய்லியும் ஆக்டிவாக இருக்க பார்க்குறேன். ஐம் கோயிங் டு ஸ்பெண்ட் 4 to 5 hours ஃபார் யூ கைஸ். ஓகே, ஸோ அதர் டைம்ஸில் நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஷெடியூல் பண்ணிக்கோங்க. இந்த மார்னிங் நான் வைக்கிறேன் அப்படின்னா மார்னிங் லேட்டாக வருது, தூங்கி எழுந்து அப்போ தான் வருது, அதெல்லாம் நிப்பாட்டிட்டு கொஞ்சம் அந்த டைம் ஷெடியூலில் கொஞ்சம் கீப் பண்ணிக்கோங்க. 2024 சொல்லிட்டு ரெசல்யூஷன் நிறைய வச்சுருப்பீங்க, ஓகேவா? அதில் இதுவும் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐ ஃபெல்ட் சம் பீப்புள் ஆர் ஹேவிங் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் மென்டாலிட்டி. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஜஸ்ட்டு காமாக இருங்க. ஓகே, ஜஸ்ட் டோன்ட் ஸ்ட்ரெஸ். ஓகே, நாளைக்கு ஒரு டாஸ்க் வந்துருக்குன்னா அந்த டாஸ்க்கை ஃபுல்லாக பண்ணிகிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஒரு half an hour நீங்கள் டைம் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒரு 5 minutes வெளில போங்க, ஃபோன் பேசுங்க, கேம் ஆடுங்க, என்ன வேணால் பண்ணுங்கள். ஓகே, அந்த 5 minutes வந்து திருப்பி கோடுக்கிட்ட வராதிங்க. அப்போது உங்கள் மிஷின்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து அதுக்கான டைம் தரணும். ஆஃப் பண்ணுங்கள், ஆன் பண்ணுங்கள். நான் சம்டைம்ஸ் தான் பண்ணுவேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது ஆஃப் ஆன் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே, இது வந்து என்னோடய வே ஆஃப் திங். அது மாதிரி எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இந்த ஏதாச்சும் பொருள் போவேன், அங்கே வந்து அமேசானில் வாங்கின ஏதாவது பொருள் இருக்கும், அந்த பபுள் இருக்கும், உட்காந்து கட் பண்ணிட்டு இருப்பேன், வச்சுட்டு இருப்பேன். ஸோ அது மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபீல் ஆச்சுன்னா அதை நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீவ் பண்ணுங்கள். ஓகேவா? டோன்ட் ஃபோர்ஸ் யுவர் மென்டாலிட்டி, டோன்ட் ஃபோர்ஸ் யுவர் பிரெயின் டு ஒர்க். அது ஒர்க் பண்ணாது. இட்ஸ் அ ஸ்மார்ட் ஒர்க். நீங்கள் ஹார்ட் ஒர்க்கு, நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க்குன்ற இதில் வந்து நான் வந்து அந்தளவுக்கு நான் நம்ப மாட்டேன். பிகாஸ் ஹார்ட் ஒர்க்னால் ஒரு பொருள் நம்ம தூக்கிட்டே போகிறோம், கஷ்டப்படுறோம், அது வேறு. நாலேஜுன்னும் போது அது நம்மளுக்கு ஃப்ரீயாக விட்டால் மட்டும்தான் யோசிக்க முடியும். ஓகே, ஸோ தட்ஸ் இஸ் மை சஜஷன். அண்ட் டோன்ட் ஃபீல் டிமோட்டிவேட்டட். நீங்கள் சோஃபா நீங்கள் வந்து எனக்கு தெரியல எந்த அளவுக்கு உண்மையாக நீங்கள் பண்ணுறீங்க தெரியல. சர்டன் பீப்புள், ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் தேர் நேம்ஸ், தேர் பர்ஃபார்மன்ஸ் நீட் டு பி இம்ப்ரூவ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் எவ்ரி திங். அண்ட் சர்டன் பர்சனோட அந்த ஆட்டிடியூட் லைட்டாக சேஞ்ச் ஆகணும் இன் டர்ம்ஸ் ஆஃப் டாக்கிங் ஹேபிட்ஸ். ஓகே, அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் ஓகே, காயத்ரி, நான் சொல்லியிருந்தேன் லைக் எவ்ரி வந்து ஒன் டே வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ் வைக்கலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதை பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணிட்டே சொல்லுங்கள் குரூப்பில். எக்ஸ்பிளைன் தட் கேன்வாஸ் திங் அகைன் அன்பு ஆர் என்னன்னு தெரியலையது, ஆர் தட் கிளாஸிஃபைட். எனக்கு புரியல குரூப் டெக்ஸ்ட், ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங். கேன்வாஸ் திங் சொல்கிறீங்க, நேற்று பார்த்து அந்த கேன்வாஸ் திங் சொல்கிறீங்களா என்னன்னு தெரியல. நான் கேன்வாஸ் ஆக்சுவலி நான் சொல்லலையே. நீங்கள் மார்னிங் தான் வந்து ஃபயர் ஒர்க்ஸ் நம்ம வந்து கேன்வாஸ் பற்றி பார்த்தோம். ஓ, கேன்வாவா? அந்த கேன்வா டூலிங் பற்றி சொல்கிறீங்களா? ஸோ ஆக்சுவலி இது வந்து சிம்பிள் ஒரு பிளாட்ஃபார்ம் தான். ஸோ டிசைனிங் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஓகே, அதனால தான் வந்து அவங்களுக்கு நான் எதுவுமே சொல்லலை. ஓகே, கேன்வாவில் போய்ட்டு அவங்க டேரெக்டாக அந்த ஒரு ஐடியா தந்து ஐடியா நின்று க்ரியேட் பண்ணிட்டு வாங்க, எப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான். தட்ஸ் தி திங். ஓகே, சூப்பர். ஸோ டீம், உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இல்லையா உங்களுக்கு? அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, நாளைக்கு வந்து யூ கேன் ஒர்க் ஆன் த திங், நாட் யூஐ. இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பேனர் டிஜிட்டல் டிசைன்ஸ் மாதிரி. ஓகே, ஸோ தம்ப்நெயிலாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு போஸ்டராக இருக்கட்டும், அண்ட் ஸோ. ஸோ இன்கேஸ் நான் வந்து அது நான் சொல்லிடுறேன் உங்ககிட்ட, டீம் இருக்காங்களே, நான் சொல்கிறேன் என்னென்னா,
we are planning for an hackathon. Okay, so it includes everything. யூஐக்கு தனியாக ஒரு ஹேக்கத்தான் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். அந்த ஹேக்கத்தானில் வந்து ஜெயிச்சா நாங்கள் எதுவும் தரமாட்டோம், அது வேறு விஷயம். ஓகே, பட் அட்லாஸ்ட் யூ வில் கெட் இட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே, ஸோ யூஐ அண்ட் கோடிங் ரெண்டுமே இருக்கும் இந்த எண்ட் ஆஃப் தி செக்ஷனுக்குள்ளே. ஓகே, ஐ மீன் திஸ் எண்ட் ஆஃப் தி இன்டர்ன்ஷிப். ஸோ அதனால் கொஞ்சம் ரெடியாக இருங்க, கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் எதுவுமே கம்பேரிட்டிவ் கிடையாது. உங்களோட ஸ்கில்லை நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கான பாசிபிள் வேஸ் எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா, தட்ஸ் த திங். ரைட், ஓகே, ஃபைன். ஸோ சூப்பர். இயரோட ஸ்டார்டிங் நல்லா ப்ரொடக்டிவாக போகுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அண்ட் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு டவுட்ஸ் தான் என்கிட்ட நீங்கள் அப்புறமா கேளுங்க, நம்ம என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃப்யூச்சரில் ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ ஐ வாண்ட் டு ஷேர் திஸ் இன்ஃபர்மேஷன். நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், ஒர்க் ஆகுதானே? ஒர்க் ஆகுது. ஓகே, சூப்பர். இப்போது ஐ ஹாவ் கிரியேட்டட் சம்திங் கால் டெவ் ஃப்ரீ. ஆல்ரெடி நான் சொன்னேன்னு நினைக்கிறேன் அது இல்லையா? ஸோ இட்ஸ் கால் devfreeresources.netlify.app. ஓகே, ஸோ நான் லிங்க் நான் அனுப்புகிறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், நம்மளோட ஆப் ஐடியாஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இஃப் யூ ஹேவ் எனி ஆப் ஐடியாஸ், ஸோ நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும், இல்லை வந்து எதாவது கலெக்டட் நோட் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இது கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஓகே, கான்ட்ரிபியூட் பண்ணுறதுலாம் ஈஸி தான். ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ராஜெக்ட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம், எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் கிவ் இட் ட்ரை அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ வேர்சல் அண்ட் நோட்டிஃபை ஹோஸ்ட் பண்ணுறது எப்படி சொல்லுங்கள் சார். ஓகே, அருண்குமார், ஆக்சுவலி நாங்கள் வந்து ஆல்ரெடி வந்து சில வீடியோ சொல்லியிருக்கோம் வேர்சல் அண்ட் நெட்லிஃபை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அகெயின் நான் இந்த செக்ஷன் முடித்துக்குள்ளே, இந்த இன்டர்ன்ஷிப் முடித்துக்குள்ளே நான் வந்து ஒரு செப்பரேட்டான ஒரு வீக்கில் வந்து பாசிபிளான அதர் ஹோஸ்டிங் சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம கிட்டப் தானே பார்த்தோம், இதுக்கு மேலே தாண்டி நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபைன், சூப்பருங்க. நம்ம வந்து லெட்ஸ் see திங் அண்ட் இஃப் பாசிபிள் வென் ஷால் வி டீம், நீங்கள் சொல்லுங்கள். நம்ம எப்போ வந்து நம்மளோட டைப்பிங் ஸ்பீடை வந்து எவலுவேட் பண்ணலாம்? Tomorrow after review session. ஓகே, நான் யோசிக்கிறேன். ஓகே, பிகாஸ் ஆஃப்டர் நீங்கள் எல்லாம் டயர்ட் ஆயிருவீங்க. இப்போ சொல்லும் போது டயர்ட் ஆயிருவீங்க. நம்ம டக்குன்னு அந்த சமயத்தில் ரேண்டமாக நீங்கள் ஒரு வாட்டி ஒரு பர்சனை காமிச்சிட்ட உடனே, இப்போ வந்து எவ்வளோ பீப்புள் இருக்கீங்க இன்டர்ன்ஷிப்பில்? ஐ திங்க் வி ஆர் ஹேவிங் 19, ரைட்? ஸோ வில் பி ரெடியூசிங் அப்பரண்ட்லி. ஓகே, அதனால் ஒரு செக்ஷன் முடியும் போதும் வேற ஒரு பர்சன் வந்து யூ ஹேவ் டு ஹேவ் தட் செக்ஷன். அது எப்படி பண்ணி சொல்லி பார்க்கலாம், நாளைக்கு பார்ப்போம். ஓகே, ஸோ சூப்பருங்க. ஸோ நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாய் பாய்.